ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குட் ஈவினிங், வணக்கம். ம், குஷியா இருக்கேன். எல்லாரும் குஷியா இருக்கணும். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து அவிக்தவாணி 26/5/1969 பாக்குறோம். ஆ, தலைப்பு வந்து முற்றிலும் அன்பாக இருப்பவர்களுடைய அடையாளம். ம், பாபா கேக்குறாரு, எந்த நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? அன்பின் ம், அனுபவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, அன்பில் தன்னை மறந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ம், எந்த நிலையில இருக்கிறீங்க? ம், அன்பை உருவாக்குறதுல முயற்சி செய்யறதுல அதிக நேரத்தை செலவு பண்றீங்களா, அல்லது அன்பிலேயே தன்னை தொலைத்த நிலையில் இருக்கிறீங்களா? ம், செக் பண்றீங்களா? ம், உங்க எல்லோருக்கும் உங்களுடைய பேப்பருடைய ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ம், சோ எல்லாருடைய இதயத்தின் விசேஷம் என்னமா இதுதான் இருக்குது. அதனால உங்களுக்கு நான் இப்ப வந்து ரிசல்ட் சொல்றேன். ம், இதுவரைக்கும் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப யோகா யோகா மற்றும் சக்திகளை அடைஞ்சிருக்கிறீங்க. ம், ஒட்டுமொத்த ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது உங்களுடைய யோகா மற்றும் சக்திக்கு ஏற்ப நீங்க எழுதுனதுல உங்களுடைய புத்தியில நிச்சய புத்தி இருக்குது, ம், நிச்சயம் நம்பிக்கை இருக்குது பாபா மேல. ம், ஆனா எந்த அளவுக்கு பாபாவுடைய மகா வாக்கியங்கள்ல நிச்சய புத்தி இருக்கணுமோ, அந்த கட்டளைகள்ல நிச்சய புத்தி இருக்கணுமோ, அதை நடைமுறைப்படுத்தணுமோ, அது 50% தான் இருக்குது. ம், ஆனா அப்பா மேல 100% நிச்சய புத்தி இருக்குது. ம், ஆனா பாபா கொடுக்கிற கட்டளையை ஏத்துக்கிட்டு அதை உடனடியா நடைமுறைப்படுத்துறதுல ம், 50% நிச்சய புத்தி தான் இருக்குது. ம், அவருடைய கட்டளைகளை வழிகாட்டுதல்களை வந்து நடைமுறைப்படுத்தியே ஆகணும்ன்ற அந்த நிச்சய புத்தி வந்து ம், 50% தான் இருக்குதுன்றார். ம். சோ அதாவது என்ன சொல்றாரு பாபா அப்படின்னா, பல அவ்வியக்த வாணிகள்ல பாபா குழந்தைகளை வந்து எப்படி ஸ்லாக்கியமா சமநிலையில இருக்காங்க. எல்லா குழந்தைகளும் ஒரு விஷயத்துல ஃபுல் பாஸ் அப்படின்வார். அது என்னன்னா அந்த ஸ்நேகம், அப்பா கிட்ட ஒரு நெருக்கம், அவரு மேல இருக்கிற நம்பிக்கை, அவர் சொல்ற எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை, சுயத்தை பற்றி பாபா சொல்ற விஷயத்திலும் நம்பிக்கை, இந்த சுயத்துக்கான உறவு அவர் தான்ன்றதிலும் நம்பிக்கை, அவர் வந்திருக்கிறார்ன்றதும் நம்பிக்கை, உலக மாற்றம் நடக்குதுன்ற நம்பிக்கை, எல்லாத்துலயுமே நம்பிக்கை இருக்கு. முக்கியமா அந்த அன்பை, அவருடைய ஸ்நேகத்தை அனுபவம் பண்ணவங்க தான் இங்க கண்டினியூ பண்றாங்க. 7 நாள் பாடம் முடிஞ்சு 8வது நாள் அவங்க வர்றாங்கன்னாவே அங்க ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா அந்த ஒரு ஆத்மாவை, அவருடைய அவர் சொல்ற விஷயத்தை நாம வந்து ஸ்நேகிக்கிறோம், நமக்கு அது பிடித்தமா இருக்குன்றதுதான் ஸ்நேகம். அன்பு அப்படின்றது என்னன்னா, அது நமக்கானவர்ன்ற அந்த நெருக்கத்துக்குள்ள வர்றது அன்பு. இங்க பாபா 2 விதமா நமக்கு கேள்வி எழுப்புறார். ஒன்று, அன்பை வந்து உணர்றதுக்கு முயற்சியாளரா இருக்கிறீங்க, அல்லது அன்பிலேயே உங்களை மறந்து முழுகிய நிலையில இருக்கிறீங்க. அதனுடைய பிரத்யக்ஷம் ரூபம் எப்படி இருக்கும்? அன்பிற்கான முயற்சியில ஈடுபடுறவங்களுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கும், அல்லது அன்பிலேயே மூழ்கி இருக்கிறவர்களுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தருமே உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரியான சக்தி ரூபத்தை அனுபவம் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்புல மூழ்கி இருக்கிறவங்க மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையில இருப்பாங்க பொதுவா. இந்த அன்புக்கான முயற்சியில ஈடுபடுறவங்க சக்திகளை அடையிற முயற்சியாளர்களா இருப்பாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, உங்களுடைய யோகம் எந்த அளவு அந்த அளவு. அந்த 2 இது என்ன சொன்னீங்க? அதாவது இந்த அன்பை அடையிறதுக்கான அல்லது அன்பை உருவாக்குறதுக்கான முயற்சி இருக்கும். அதுல வந்து சக்திகளை அடையிற முயற்சியும் கூடவே இருக்கும். சரி, இந்த சக்திகள் நமக்கு குறைவு இருக்கு, இந்த சக்திகளை நான் அடைந்தாகணும்ன்ற அந்த ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கும். குறைவுன்றதும் ஃபீல் ஆகும். ஆனா அன்புலயே மூழ்கி இருக்கிறவங்க, தன்னை தொலைத்தவர்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதாவது தன்னை மறந்தவர்கள், தானன்றதே ஒண்ணு அங்க மறந்து போச்சு, மறைந்து போச்சு அவங்க புத்தியில இருந்து. அவங்க மாஸ்டர் சர்வசக்திவானுடைய லட்சணங்கள்ல இருப்பாங்க, அந்த நிலைக்கு அவங்க இருப்பாங்க.
ம். இந்த 2 விஷயத்தையும் பார்க்கும்போது, இந்த நேரத்திற்கு அதாவது பிரம்மா, பாபா அவ்யக்தமாயிருக்கிற இந்த நேரத்துக்கு ம். குழந்தைகளுடைய இந்த 2 சொரூபங்களை பார்க்கும்போது, இங்க குழந்தைகள் 50% வந்து பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற ரிசல்ட் இருக்கு. உங்க ரிசல்ட்ட பார்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் இல்லையா? எல்லா நேரமும். கண்டிப்பா. இதுவரைக்கும் நான் இவ்வளவு முயற்சியாளரா இருந்திருக்கேன். ம். இப்ப நான் எந்த அளவுக்கு தேறி இருக்கிறேன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எப்போதுமே இருக்கும். ம். இப்போ அவர் அவ்யக்தமாய் இத்தனை வருடங்கள் ஆயிருக்கு. ம். இன்றைய காலகட்டத்திலும் கூட பலருக்கு இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ம். என்னுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும்? ம். பாஸ் ஆனா கூட என் பர்சன்டேஜ் எவ்வளவோ சேவை பண்ணியிருக்கேன். ம். எவ்வளவோ ஞானம் கொடுத்திருக்கேன். எவ்வளவோ தன சேவை, கர்மனா சேவை, வாச்சா சேவை பண்ணியிருக்கேன். யஜ்ஞத்துக்காக உழைச்சிருக்கிறேன். ம். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறேன். ஒரு நாள் அமிர்த வேலையை மிஸ் பண்ணதில்லை. ஒரு முரளியை மிஸ் பண்ணதில்லை. இப்படிலாம் சில முயற்சி செய்திருப்பாங்க. ம். இடைவிடாத ஒரு ம். எங்கேயுமே விட்டு விட்டு போகக்கூடாது. ஒரு ஸ்ரீமத்தை விடக்கூடாது. பாபா போக் வைக்கிறதாகட்டும், ம். நியமங்களை ஃபாலோ பண்றது, ம். எல்லாத்தையுமே செய்யறவங்களா இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், திருப்தி கூட இருக்கும். ம். ஆனாலும் பாபா பாக்குறது என்ன? ம். பாபா எதை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு? ம். என்னுடைய இன்றைய நிலை, எனக்கு இறுதி நேரம் அப்படின்னா என்கிட்ட என்ன கஜானா இருக்கு, நான் எந்த நிலைக்கு தயாராகி இருக்கிறேன், எப்படி கண்டுபிடிக்கிறது ம். அப்படின்னா இந்த 2 விஷயம்தான். ம். அன்பின் நிலைக்காக முயற்சியாளரா இருக்கிறீங்களா, ம். அல்லது அன்பிலேயே மூழ்கி இருக்க முடியுதா உங்களுக்கு? ம். இதுதான் கேள்வி. இறுதி நேரம் இதுதான் இருக்கும். கடைசி பரீட்சை இதுதான் அப்படின்னு பாபா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ம். இப்போ கடந்த பதிவுல கூட ம். நாம பார்த்தோம், பாபா சொல்லி இருந்தாரு, ம். இறுதி நேரத்துல சக்தி ரூபமா இருக்கணும் நீங்க. கரெக்ட். அந்த நேரத்துல தேவைக்கான சக்திக்கான முயற்சியாளரா நீங்க அப்போ முயற்சியாளரா இருக்கக்கூடாது. அது நடக்காதுன்றார். ம். இப்ப எந்த நேரத்துக்கு யாருக்கு என்ன தேவையோ அது கொடுக்கக்கூடிய வள்ளலா ஸ்டாக் இருக்கிறவங்களா இருக்கணும். கஜானாக்கள் ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு கொடுக்கணும்னாலும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கணும். ம். ஏன்னு சொன்னா லட்சக்கணக்கானவருக்கு நாம எவ்வளவு கொடுக்க போறோம் ஒவ்வொருத்தருக்கும்னா ஒரு துளி தான் கொடுக்க போறோம். ம். பாபா எல்லாத்தையுமே கிளியரா சொல்லியிருக்காரு. இப்ப கரெக்ட். நமக்கு பெருமழை பெய்யுது. ம். நாம ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கொடுக்கறது ஒரு துளி தான். ஏன்னா அந்த ஒரு துளியிலேயே அவங்களுக்கு அந்த பாத்திரம் நிறைஞ்சிடும். ம். அவ்வளவுதான் கொடுக்கணும் நம்ம. ம். மாஸ்டர் கடலுக்கு ம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துளி கொடுக்க முடியாதா என்ன? ம். அப்ப அது கூட அவ்வளவு சேமிப்பு இல்லை இருக்கும் இல்லையா அப்படின்லாம் கேக்குறாரு. ம். அப்போ இன்னும் ரியாலிட்டி என்ன? ம். அப்ப ஈஸ்வரிய கஜானாவின் அர்த்தம் தான் என்ன? ம். ஈஸ்வரன் கஜானா எப்படி இருக்கு, அது அர்த்தம் என்ன நமக்கு புரியணும் இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு சொட்டு கொடுக்குற அளவுக்கு கடலுக்கு ம். முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ம். அப்போ அந்த அந்த மாதிரி நிலை அடையும் போது அப்படியே டக்கு டக்குன்னு பிரஜைகள் உருவாவாங்கன்றாரு. கவர்ச்சிக்கப்படுவார்கள், உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க வாங்குறவங்க அப்படின்றாரு பாபா. நேற்று பார்த்தோம். ம். அதுதான் கண்டினியூ பண்றாரு பாபா. ம். அன்பின் சொரூபம், ம். அன்பை அனுபவம் பண்றதுக்கான முயற்சியாளர் ஒண்ணு, ம். அன்பிலேயே மூழ்கி தன்னையே மறந்த நிலையில இருக்கிறவங்க. ம். இவர்களைத்தான் மாஸ்டர் சர்வசக்திவான், சக்திகளின் மொத்த ரூபம்னு பாபா சகல சக்தியும் இருக்கும் அவங்களுக்கு. ம். சகல சக்தியும் இருக்கும். யாருக்கு எதை வேணாலும் உடனடியா கொடுக்க முடியும். ம். பிரச்சனைகளை சரியா அடையாளப்படுத்துவாங்க, ம். சரியா முடிவெடுப்பாங்க, ம். சரியாவே போவாங்க. இந்த 2 விதமான மாயை என்ன இருக்கு, தாபம் குளிர்ச்சின்னு, ம். 2த்தையுமே கடந்து போவாங்க. ம். மான அவமானங்களை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. ம். இது எல்லாமே அந்த தேக அபிமானம்ன்றது இருக்க. ம். இதுக்குதான் சக்தியின் மூழ்கிய நிலை அவசியம்னு பாபா சொல்லுவார். அப்படின்னா என்ன, அதை பார்க்கணும் நாம. ம். இப்ப அன்பில் மூழ்கிய நிலை அப்படின்னா என்ன, ம். அன்பை அனுபவம் பண்றதுக்காக முயற்சி செய்யறதுன்னா என்ன அப்படின்னா, ம். இப்ப நம்ம வந்து ஒரு சிறிது நேரம் ஒதுக்கி நம்ம பாபாவை நினைக்கிறோம். நம்ம இன்னைக்கு பவர்ஃபுல் யோகா பண்ணி ஆகணும், நான் பாபா கிட்ட பேசி ஆகணும், இன்னைக்கு சக்திகளை அடையணும், விக்கர்மங்களை விநாசம் பண்ணிக்கணும், ஒரு வார காலம் எனக்கு நேரம் இருக்கு, ஏதோ ஒரு வெளியூர் போய் பட்டிக்கு போறேன், நான் வரும்போது நிறைய விஷயத்த நான் வந்து உருவாக்கிட்டு வரேன், மதுபன் போறேன்,
ம், இல்ல வீட்லயே இருக்கட்டும். ஒரு ம், ஒரு உறுதி வச்சுக்கிட்டு 1 மாசத்துக்குள்ள ஒரு டார்கெட் நான் அச்சீவ் பண்ணணும். இப்படி ம், நெறைய பேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ம், அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாபாவினுடைய குணகானங்களை செய்யறது. ம், அப்போ நான் யார்? ம், அப்பா யாரா இருக்கார்? அந்த ம், யோசனை செய்யறது. ம், நானும் நீங்களும் இந்த உறவுல இருப்போம் பாபா. அப்படி தன்னை ம், தானே உருவாக்குறது. ம், அந்த உருவாக்க பாபா மேல ஈர்ப்பு அதிகமாகும். அன்பு ம், ஏற்படும். ம், இந்த மாதிரி ஒரு இந்த உறவின் நிலவரம் என்ன இருக்கு? அவர் அப்பா, ம், நான் குழந்தை. அவர் துணைவன், என்னுடைய துணைவன் அவரு, அவருடைய ம், துணைவி நான். ம், அவர் நண்பன், அவருடைய நண்பன் நான். இப்படி இந்த ம், உறவுகளை சிந்திக்கிறதும், ம், அந்த சிந்தனைக்குள்ள தன்னை கொண்டு போறதும் தான். ம், அப்ப கொண்டு போகும்போது பாபாவினுடைய கவனத்தை ஈர்க்கிறோம். ஏன்னா அவரை நோக்கி நம்ம கவனம் போகும்போது, அவரும் நம்மை நோக்கிய கவனத்துக்கு வருவாருன்னு பாபா சொல்றார். ம், ம், அப்போ நான் எதை கொடுக்கிறேனோ அதை அடைய போறேன் பருவம் அடைஞ்சு. ம், அதுதான் அன்பை அடையிறதுக்கான முயற்சி. ம், அந்த அன்பை அடையிறதுக்கான முயற்சின்னா கூடவே சக்திகளை அடையிறதுக்கான முயற்சி இன்னொரு போனஸ் அது. ம், ஆனா அன்புலயே மூழ்கி இருக்கிறவங்க எப்படின்னா, ம், நீங்க அப்பா, நான் குழந்தை, அவ்வளவுதான். அது ம், உருவாக்குற விஷயமே கிடையாது. ம், இப்ப எப்படி நமக்கு இயல்பா இருக்கு, நம்ம ம், லௌகீக சொந்த பந்தங்கள் எப்படி நமக்கு இயல்பா இருக்கு. ம், ம். அப்பான்னா இவங்க அப்பாதான், அம்மான்னா அவங்க, குழந்தைன்னா இது என் குழந்தை. அது இயல்பா இருக்கு இல்லையா? அங்க கரெக்ட். குழந்தைன்னு நம்ம மனம் புத்தியில முயற்சி கொண்டு வர பண்ணணும். முயற்சியே இருக்காது. ம். குழந்தைன்னா குழந்தை, அது தவிர இன்னும் யாரையுமே குழந்தைய நினைக்க மாட்டோம். சூப்பர், சூப்பர். மனைவின்னா மனைவி இவங்க தான். வேற யாரையுமே மனைவின்ற இடத்துக்கு நினைக்கவே முடியாது. கணவன்னா ம், இவங்கதான் கணவன். ம், அப்படி பல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இவன் தான் என்னுடைய ஆத்மார்த்தமான சிநேகிதன் ஒருத்தர் இருப்பாங்க. ம், பல பேர் பேருக்கு இருப்பாங்க. ம், ஆனா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, திக்கு ஃப்ரெண்டு, உயிர் ம், நண்பன் அப்படிலாம் சொல்லுவாங்க. யாரையோ ஒருத்தர் தான். ம், அது நண்பன்னாவே அவங்கதான் ஞாபகத்துக்கே வரும். ம், அப்போ என்ன ஆகும்னா, அந்த நண்பனோட இப்படி பார்க்கும்போதே அந்த ஈர்ப்பு வந்துடும். இப்ப நண்பன் யாரோ கதவு தட்டுறான்னு பார்த்த உடனே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு உடனே நமக்கு அந்த அன்பு அப்படியே வந்துடும். ம், இவன் என் பெஸ்ட் நண்பனா இருக்கிறான், நான் ம். அவனுடைய பெஸ்ட் நண்பனா இருக்கிறேன். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்ட். இதுதான் ம், முயற்சின்றது. அந்த ம், அன்பை உருவாக்குறதுக்கான முயற்சியின் போது நாம் நினைவுபடுத்திக்க வேண்டி இருக்கு. ம், நான் ஆத்மாவா இருக்கிறேன், ம், பரமாத்மா என்னுடையவராக இருக்கிறார். ம், பாபா, நான் உங்கள் குழந்தையாய் இருக்கிறேன், உங்களை நோக்கி வருகிறேன், எனக்கும் உங்களுக்கும் இந்த உறவு இருக்குன்ற அந்த எண்ணங்களை அதிக அளவு ம், பயன்படுத்த வேண்டிய அவசியங்கள் எதுக்கு இருக்குன்னா, அன்பை உருவாக்குறதுக்கான முயற்சியா இருக்கு. ம், ம், இன்னும் நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? ம், உங்க யோக நிலை எப்படி இருக்கு? ம், நீங்க அப்பான்னு உடனே நான் தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். ம், தாத்தான்னு உடனே நான் தான். நண்பன்னா நான் தான். காதலன்னு நான் தான். கணவன்னு நான் தான். குழந்தைன்னு நான் தான். என்னை தவிர வேற உலகமே கிடையாது. இங்க ம், சிவன் மற்றும் ம், சிவனின் குழந்தை, இந்த ம், 2 தான். மற்ற எதுவுமே என் கண்ணுல இல்ல அப்படின்னு நினைச்ச உடனே அப்படியே உருகி போறது, கரைஞ்சு போறது, அந்த ம், அன்புக்குள்ள மூழ்கி போறதுன்னும் போது அங்க ம், பாபா மட்டுமே இந்த இதயத்துல இருப்பார். நான் ஆத்மாவா இருக்கிறேன்றதை மறந்து போயிடும் நமக்கு. ம், அதுதான் சொல்லுவாங்க. இவங்க இப்போ ஒரு காதலன் காதலி இருக்கிறாங்கன்னா கூட கவிஞர்கள் என்ன வர்ணனை பண்ணுவாங்க? ம், உடலால் இருவர், உள்ளத்தால் ஒருவர்னு ஏன் சொல்றாங்க? ம். ஈருயிர் ஓருடல். சாரி, ஈருடல் ஈருடல் ஓர் உயிர்னுவாங்க. ஓர் உயிர் அப்படின்னு ஏன் ம், சொன்னாங்க? இங்க ம், உடல்களே கிடையாதே. ம், பரமாத்மாவுக்கும் எனக்கும் உடல்ன்றது நான் தற்காலிகமா அணிஞ்சிருக்கிறேன். ம், அவருக்கு உடலே கிடையாதுன்னும் போது, நான் ஆத்மா ம், ஒரு பரமாத்மானும் போது 2 பேர் குவாலிட்டி ஒண்ணுதான். அனாதியில. ம், ம், அனாதி பரந்தாமத்துல 2 பேர் குவாலிட்டி ஒண்ணுதான். என்னன்னா குவான்டிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். ம், அவர் கடலா இருக்காரு, நான் சொரூபமா இருக்கேன். ம், ஆனா விஷயம் ஒண்ணுதான். ம், அந்த குணநிலை ஒண்ணுதான் 2 பேருக்குமே. ம், ஒரு சாந்தி சாகரம்னா நானும் அதே சாந்தியின் சொரூபம் தான் நான் கூட. ம், அவர் தூய்மையின் கடல்னா நானும் உண்மையில இயற்கையாவே தூய்மையின் ரூபம் தான், சொரூபம் தான் நான் ஆத்மான்றவனே. ம், ஒரு சக்திகளின் கடல்னா நானும் சக்தியின் ரூபம் தான் நான் கூட. ம், அன்பின் ரூபம், கருணையின் ரூபம், ஞானத்தின் ரூபம், சுகத்தின் ரூபம், சாந்தியின் ரூபம் எல்லாம் நானும் கூட தான். ம், இறைவன் கிட்ட இருக்கிற எல்லா குவாலிட்டியும் என்னுடையதும் இருக்கு. ம், அந்த ஆத்மா நான் ம், என்னுடைய பார்ட்னரை நான் சந்திக்க போறேன், சிநேகிதனை சந்திக்க போறேன்.
ம், ஆனா ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃப்ரெண்டு. ம், அதுக்குன்னு இந்த காலத்துல ஃப்ரெண்டு வந்து ஒரு மாதிரி பழகுவாங்களே, அப்படி கிடையாது. ம், இந்த ம், நட்புக்கும் ஒரு இலக்கணம் இருக்கும் இல்லையா, ம், ம், ஒரு கௌரவம் இருக்கும் இல்லையா, அது ம், மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃப்ரெண்டு. ம், அந்த மாதிரி அது நினைச்ச உடனே அந்த அன்புல அப்படியே கரைஞ்சு போறது. ம், இப்போ ஸ்கூல்ல இருந்து ஸ்கூலுக்கு விட்டுருப்போம் குழந்தைய. ம், அந்த ஸ்கூல்ல குழந்தை டீச்சர் கிட்டயே இருக்கும். அத்தனை வேற வேற டீச்சர் வருவாங்க, வேற வேற பாடம் இருக்கும். அம்மாவுக்கு வீட்டுல ஏதோ ஒரு வேலை இருக்கும், யாரோ வருவாங்க போவாங்க, அவங்க மார்க்கெட் போவாங்க, ஏதோ முழு நாள் இவங்க வேலை இங்க, குழந்தை வேலை அங்கன்னு இருக்கும். ம், அந்த ஸ்கூல் விடுற நேரம் ம், அம்மா குழந்தைய கூப்பிட்டு வரணும்னு ஓடுவாங்க. ம், குழந்தைய எப்ப பெல் அடிக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கும். ம், இங்க வந்து பெல் அடிச்சு அந்த கேட்டு கிட்ட ரெண்டு பேரும் சந்திப்பாங்க பாருங்க. குழந்தை அப்படியே தாவிக்கிட்டு ஓடி வரும், அம்மாவும் தாவிக்கிட்டு ஓடுவாங்க. ம். அப்போ நான் குழந்தையா இருக்கிறேன், நீங்கள் அம்மாவாக இருக்கிறீர்கள், இதெல்லாம் அங்க பேச்சே கிடையாது. கிடையாது. ஆமா. ரெண்டு பேரும் அப்படியே வாரி ம், அணைச்சிக்கிறாங்க பாருங்க. குழந்தை ம், அம்மா அணைக்குதா இல்ல அம்மா குழந்தை அணைக்கிறாங்களான்னு தெரியாது. ம், அதுதான் பாபா ம், சொல்றது, அன்புல கரைஞ்சு போறது. ம், அங்க குழந்தையே தாய் மனசுல நிறைஞ்சிருக்கும், ம், அம்மாவே குழந்தை மனசுல நிறைஞ்சிருக்கும். அங்க குழந்தை தன்னை மறந்திருக்கும், தாய் தன்னை மறந்திருப்பாங்க. ம், இந்த அளவுக்கு அன்பு அப்பா கிட்ட இருக்கு, நம்ம கிட்டதான் இல்லாம போயிருக்கு. ம், ஆனா முயற்சி பண்ண வேண்டியவங்க நாம மட்டும்தான், பாபா கிடையாது. ம், அதனால அங்க பாபாவா இருக்கிறாருன்னும் போது நான் தான் என்னை மறந்து ம், அவருக்கு அந்த சமமான நிலைக்கு நான் போகும்போதுதான் ம், சர்வசக்திவான பாபா இருக்காருன்னா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான அந்த நொடியில தான் இருப்பேன் நான். ம், மற்றபடி நாம எல்லா நேரமும் நான் மாஸ்டர் சர்வசக்திவானா இருக்கிறேன் நாமள நினைச்சுக்கிறோம் பாருங்க அடிக்கடி. ம், ஸ்வமான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நான் ம், மாஸ்டர் சர்வசக்திவான், எனக்கு நானே நினைவுபடுத்திக்கிறதுன்றது ஒரு முயற்சி. ம், ஆனா எந்த முயற்சியும் இல்லாம அந்த தந்தையினுடைய எந்த உறவு வேணா இருக்கலாம், வெறும் தந்தை மட்டுமே கிடையாது, ம், எந்த உறவுல வேணாலும் பாபா ம், கூட அந்த அன்புல முழுகிற நிலையைத்தான் ம், பாபா இங்க குறிப்பிடுறார். ம், அது அது அதுலதான் விக்கர்மங்கள் பாபா சொல்றார் பட்டாப்பட்டு விநாசமாகுதுன்ற. அந்த ம், அன்பு நிலையில தான் பூர்வ ஜென்ம பாவங்கள் எரிந்து சாம்பல் ஆகுது, குழந்தைகளுக்கு பலகீனங்கள் எல்லாம் எரிந்து சாம்பல் ஆகுது, புது மனிதன் நமக்குள்ள உருவாக்குறது நாமே பார்க்கிறோம். ம், அந்த நிலை ம். இந்த நேரத்துக்கு பார்க்கும்போது 50% சொல்லலான்றார் பாபா. அது கூட அவர் சொல்றது பெரிய விஷயம்தான். கண்டிப்பா. ஆனா So, இந்த நேரத்துல இன்றைக்கும் நம்ம செக் பண்ண வேண்டியதா இருக்கு. ம், நம்ம எவ்வளவு பண்ணோம், இதை பண்றோம் அதை பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து இதுலயே திருப்தி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ம், ஆனா பாபா எதிர்பார்க்கிற நிலை இந்த விஷயத்துலதான். ம், இதுதான் இறுதி பரீட்சையில இந்த கேள்விதான் வரும். ம், இதுதான் ஃபைனல். ம். அப்போ ஃபைனல்ல நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கு நாம. கண்டிப்பா. சூப்பர் சிஸ்டர். உங்க பெரும்பான்மையானவர்களுடைய ரிசல்ட் வந்து ம், அவருடைய கட்டளைகளின் மீது 50% நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறீங்க. ம், அதே மாதிரி ஆசிரியர் மீது நம்பிக்கை இருக்குது. ம், ஆஹ் அவரு நடத்துற பாடத்தின் மீது ஆஹ் அதுல இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து சதவீதமாக இருக்குது. ம், அதே மாதிரி அவர் குருன்றதுல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது, ம், அவரு சத்குரு. ம், ஆனா அவருடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ற ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா 50% தான் இருக்குது. ம், அதனால பாபா சொல்றாரு, அவர் அப்பா, டீச்சர், சத்குரு இந்த மூணுத்துல மட்டும் நம்பிக்கை இருந்தால் பத்தாது. ம், இந்த நம்பிக்கையோடு கூடவே அந்த 3 உறவுகளில் அவர் கொடுக்கும் கட்டளைகளை ஃபாலோ பண்றதுலயும் நம்பிக்கை இருக்கணும். ம், அவருடைய பாடத்தில் நம்பிக்கை இருக்கணும், அவருடைய ஸ்ரீமத்துல நம்பிக்கை இருக்கணும். ம், அது இப்ப குறைவாக இருக்குது, ம், அதை நீங்க நிறைவாக ஆக்கணும். ம். இப்ப வந்து இப்ப வந்து இந்த பாடம் அப்படின்னு பாபா சொல்றாருன்னா, இங்க வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கு சகோதரர்களுக்குள்ள. இப்போ ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உதாரணத்துக்கு, நாலேஜ் எல்லாருக்கும் ஒன்னா தானே இருக்கு. இப்ப நாலேஜ் எல்லாரும் ஒரே மாதிரி தானே சொல்றோம்னு இல்லை. இப்ப நிறைய மத மாற்றங்கள் இருக்கு. மதம்னா இந்த வழி
ஒருத்தருடைய வழிகள் வேற இருக்கு. பாபா எதை சொன்னார் அது மட்டுமே நம்ம புத்தியில இருக்கணும், அதை மட்டுமே மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இந்த லட்சியம் உறுதியா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி அர்த்தம் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதுதான் பக்கா ஸ்ரீமத். இப்போ ஆசிரியர் சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னா, இப்போ பாபா யஜ்ஞத்துல வந்தார், நம்மளை கூப்பிட்டாரு, இப்ப அவ்யக்தம் ஆயிருக்காரு. அடுத்து அவர் என்ன பண்றாரு, அடுத்து நீங்க குழந்தைகள், நான் எங்க போறேன், நீங்க ஃபாலோ மீன்றார். அப்ப நீங்களும் அவ்யக்த வத்தன்லருக்கு என்ன சந்திங்கன்னு டைரக்ஷன் கொடுத்துருக்காரு. அப்ப நான் சாக்காரத்திலேயே இன்னொரு பக்கம் தேடுறேன்னா என்ன ஆகும்? அப்ப அந்த ஞானத்துல எனக்கு பேதம் இருக்கு. அவர் கொடுக்குற அந்த வழி என்ன இருக்கு, சத்குரு காட்டுற வழி இல்ல. சத்குருன்னு அவரை நம்புறோம், இவர்தான் சத்குரு, எனக்கு சத்தியமான ஒரு இடத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர் இவர்தான்றது எல்லாருக்குமே ஆழ்ந்த அபிப்பிராயம் உண்டு. ஆனாலும் அந்த வழி காட்டுதல்ல என்ன பண்றோம், அவர் இந்த வழியை காட்டுறாரு தெளிவானும் போது, நான் இன்னொரு வழியை யாரோ சொல்றாங்கன்னா அது இருக்குமோ இது இருக்குமோன்னு குழப்பம் அடைகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்தைன்ற நம்பிக்கை, டீச்சர்ன்ற நம்பிக்கை, சத்குருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அவங்க சொல்ற விஷயத்துல நம்பிக்கை இருக்கா, அத ஃபாலோ பண்ற அந்த அளவுக்கு தெளிவு இருக்கா? இந்த தெளிவு ரொம்ப முக்கியம். இந்த தெளிவு கன்ஃபியூஷன் வர்றதுனாலதான் எடுப்பார் கைப்பிள்ளைய ஆயிடுறாங்க. யார் எடுத்தாலும் பழந்து போகும். ஆனா பெரியவங்க வளர்ந்தவங்களை யார் வேணாலும் எடுக்கவும் முடியாது, அவங்க போகவும் மாட்டாங்க. சொந்த விருப்பங்கள் இருக்கும் வளர்ந்த பிறகு. அந்த மாதிரி ஒரு பால்ய அவஸ்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்வார். அதாவது டைரக்ஷன் இப்ப கொடுக்குறாரு இல்லையா, நீங்க அடுத்த கட்டம் என்ன, அப்பா அவ்யக்தம் ஆயிட்டாருன்னா நீங்க அங்க சந்தீங்க. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆரம்பமாயிருக்கு. ஏன்னா உலக சேவை பண்ண வேண்டிய நேரம் இப்போ. தந்தை என்ன பண்ணாரு, 50களில் வரல என்ன பண்ணாரு, குழந்தைகளை தயார்படுத்தினார். யாரு சரண்டர் ஆனாங்க, சரண்டர் ஆன குழந்தைகளை தயார்படுத்துற வேலை 50 வரலையும் நடந்தது. அதுக்கு பிறகு 51க்கு பிறகு என்ன பண்ணாரு, நீங்க போய் வெளியே சேவை பண்ணுங்கன்னு அனுப்பி விட்டாரு எல்லாரையுமே. இல்ல நாங்க இவ்வளவு காலம் கூட இருந்தோம், அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு பயம், ஒண்ணுமே சொல்லல. அந்த அளவுக்கு தயார் பண்ணி வச்சிருந்தாரு அவர் அவங்கள. அந்த நிலைக்கு அவங்கள தயார்படுத்திய நிலை. அடுத்த கட்டம், நீங்க வெளியே போய், இங்க கோட்டைக்குள்ளேயே இருந்தவங்க, கூட்டுக்குள்ளேயே இருந்தவங்க, கூட்டை கடந்து வெளியே போய் வேற வேற மாநிலத்துக்கு போய் அங்க போய் சேவை பண்ணுங்க. பரமாத்மா தந்தை வந்திருக்கிறாருன்னு ஆத்மாக்களுக்கு சொல்லுங்க. அது அடுத்த கட்டம். 69க்கு பிறகு என்ன நடக்குது, உலகத்துக்கு சேவை பண்ணுங்க. இப்ப இந்தியாவை கடந்து வெளி தேசங்களுக்கு போய் சேவை பண்ண வேண்டிய காலம் 69. எல்லை விரியுது. எல்லை விரியும் போது நாம அது தொடர்ந்து போகணும். அப்ப அதுக்கு அவ்யக்தமான நிலைக்கு பாபா போகணும், சூட்சும நிலைக்கு குழந்தைகள் மாறணும். அவ்யக்த நிலைக்கு குழந்தைகளும் மாறி அவரோட சகயோகம் கொடுத்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை டெவலப் ஆகணும்ன்றது சத்குரு இங்க காட்டுற டைரக்ஷன். அதற்கான ஞானத்தை டீச்சர் கொடுக்கிறார். அந்த ஞானத்தை கிரகிக்கிற சக்தியை அப்பா கொடுக்கிறார், ஆஸ்தி. இந்த 3 உறவு சும்மா 3 உறவு நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றது கிடையாது. வாழ்க்கையில அதை பயன்படுத்தி அதனுடைய ரிசல்ட் காட்ட வேண்டிய நிலைமை இருக்கு. இதுலயும் 50%ன்றார் பாப்பா. அப்ப குழந்தைகளுக்குள்ள இன்னும் என்ன இருக்கு, தடுமாற்றங்கள் இருக்கு. ஏன்னா 4 சப்ஜெக்டுக்குமே புருஷார்த்தம் தேவை. இப்போ ஞானம் இருக்கு, முதல் படி அது. அதனால்தான் நம்ம எல்லா பதிவிலும் நம்ம என்ன சொல்றோம், முரளிய 2-3 முறை வாசிங்க, கவனம் கொடுத்து வாசிங்க. ஒவ்வொரு வரியும் முக்கியமா சாக்கார் முரளி கவனம் கொடுத்து படிங்க. எல்லா அவ்யக்த வாணிகளும் சாக்கார முரளிக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு. அவ்யக்த வாணி வெண்ணெய்னா சாக்கார முரளின்ற பால்லயே அடங்கி இருக்கு. வெண்ணெய்க்குள்ள மோர் இருக்காது, ஆனா பாலுக்குள்ள மோர் இருக்கு, தயிர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு, எல்லாம் இருக்கிறது பால் தான். அப்படி பாபா டைரக்ஷன் கொடுக்கிறார். இந்த 3 சம்பந்தங்களையும் நீங்க உள்ளபடியே பயன்படுத்தணும்ன்ற. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் கூட என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பாபா எவ்வளவு தெளிவா எட்வர்ட் த ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு, லக்ஷ்மி நாராயண் த ஃபர்ஸ்ட் த செகண்ட் அப்படின்னு ஒரு
வம்சாவளின்ற எத்தனை முறை சொல்றாரு, வம்சாவளி வம்சாவளி. ஒரு அடுத்த ஜெனரேஷன் அப்படிலாம் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி நாராயணனுடைய மகனா பிறக்கிறவங்க தான் செகண்ட் நாராயணனா வராரு. எத்தனை விதவிதமா சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லும் போது ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அட் எ டைம்ல அஷ்டர லக்ஷ்மி நாராயணனும் ஒரே நேரத்துல ராஜ்யம் பண்றாங்க சத்தியுகத்துல, பொருளியை கிளப்பாங்க. இப்போ இப்ப என்ன ஆகும் பலருக்கு? இப்ப பாபா எட்வர்டு உதாரணம் சொன்னது என்னாச்சு? ஃபர்ஸ்ட் எட்வர்டும் செகண்ட் எட்வர்டும் இங்கிலாந்துல ஒரே நேரத்துல ஆட்சி பண்ணாங்களா? முதலாம் சந்திரகுப்தனும் இரண்டாம் சந்திரகுப்தனும் ஒரே நேரத்துல ஆட்சி பண்ணாங்களா? முதலாம் ராஜேந்திர சோழனும் ரெண்டாவது அப்படி வந்தவங்க எல்லாம் குலோத்துங்கன் அப்படிலாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் இவங்க எல்லாம் ஒரே நேரத்துல ஆட்சி பண்ணாங்க. அடுத்தடுத்த ஜெனரேஷன் அது. இதே உதாரணங்கள் பாபா கொடுக்கிறாருன்னா அதை நாம புரிஞ்சுக்கணும். பாபா கொடுக்கிற உதாரணங்களை விடுத்து, பாபா கொடுக்கிற டைரக்ஷனை விடுத்து, இதே ஞானத்தை வேற ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க சொல்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்றாங்கன்னா அங்க உங்க நிச்சய புத்தி என்ன இருக்கு டீச்சர் கிட்ட? அப்ப டீச்சர் கிட்ட நிச்சய புத்தின்னா என்ன அர்த்தம்? டீச்சர் சொல்றதுதான் நீ ஃபாலோ பண்ணணும். சத்குரு கிட்ட நிச்சய புத்தின்னா என்ன? பாபா சொல்றாரு, நீங்க இதை ஆகணும், இதை விடணும், இத செய்யணும்ன்றாரு. அவர் டைரக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ அந்த டைரக்ஷன் நல்லா இருக்கு, உண்மைதான் அப்படின்னு சொன்னாலும் தேக அபிமானத்தை விடு, ஆத்ம அபிமானியா இரு அப்படின்றதுதான் டைரக்ஷன் சத்குரு. அப்ப இதுல நம்ம பிராக்டிக்கலா எவ்வளவு இருக்கும்? இப்ப தேக அபிமானம்னா என்ன? தேக அபிமானம்னா என்னன்னா தேகத்தை நினைக்கிறது இருக்கலாமோ, நான் ஆணா இருக்கிறேன் பெண்ணா இருக்கிறேன் நினைக்கிறது இருக்கலாமோ, அது தேக அபிமானம் கிடையாது. அதுக்கு பேரு தேகபான். தேக அபிமானம்னு என்னன்னா இந்த தேகத்துக்கு மரியாதை கிடைக்கணும், இந்த உருவத்துக்கு கௌரவம் கிடைக்கணும், இந்த உருவத்திலிருந்து வெளிப்படுற வார்த்தைக்கு சன்மான் கிடைக்கணும், இதுக்கு இகழ்ச்சி கிடைக்க கூடாது, இதுக்கு களங்கம் ஏற்படக்கூடாது இந்த உருவத்துக்கு. அப்போ இதுக்கு பேரு தான் தேகத்தின் அபிமானம். இந்த இந்திரியங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் நல்லதா கிடைக்கணும், இதுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கணும், இதுக்கு நல்ல சேர் இருக்கணும். இப்போ 10 பேருக்கு சேர் போட்டாங்கன்னா இந்த தேகம் உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஒரு அடி ஹைட்டா இருக்கிற சேர் போடணும், விசேஷமா உபசரிப்பு இருக்கணும். இது எல்லாமே பிசிக்கலா தேவைப்படுது ஆத்மாவுக்கு. இதுதான் தேகத்தின் மேல இருக்கிற அபிமானம். நான் ஆணா இருக்கிறேன், சோ நான் பவர்ஃபுல்லா, நீ பெண்ணா இருக்கிற, நான் சரண்டரா இருக்கிறேன், நீ மாதாவா இருக்கிற, இதெல்லாமே பாடி பொசிஷன், இதெல்லாமே இதுல வர ஈகோயிசம், பாடி கான்சியஸ், ஏக அபிமானம், பிசிக்கல் அபிமானம். இத விடுன்னு டைரக்ஷன் கொடுக்கிறார் குரு, சத்குரு. அவர் சொல்றது உண்மைன்னு புரியுது, செயல்பாட்டுல வரும்போது பழைய விஷயங்கள் தான் பயன்பாட்டுல கொண்டு வராங்கன்னும் போது அங்க ஒரு நிச்சய புத்தி அந்த அளவுக்கு இருக்கு. சத்குருனுடைய வார்த்தைகள்ல நிச்சயம் இருக்கா? ஞானத்தை யதார்த்தமா நடத்திக்கிட்டு போகுது அவன் புத்தி மனம். தந்தை கொடுக்குற ஆஸ்திய முழுமையா ஒவ்வொரு அடியிலும் பதுமும் பாக்கியசாலி ஆயிட்டு இருக்கிறீங்களா? இந்த 3 சம்பந்தங்கள் இருந்தாலும் அதனுடைய பயன்பாட்டை 100% உருவாக்குறீங்களான்றதுதான் பாபா கேட்கிற கேள்வி. இப்ப பாபா 50% அன்பு இருக்குது, 100% இல்ல, 100% இருந்தா தன்னை மறந்த நிலை, மூழ்கிய நிலையில இருந்தா 100% சர்வசக்திவானா இருப்போம் அப்படின்னு பாபா சொல்றாரு இல்ல சிஸ்டர்? அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு நாம அந்த நிலையில இருக்கிறோம் தெரியுமா? தெரியும் அப்படின்னு அது அனுபவத்திலேயே இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம ரொம்ப ருசிச்சு ரசிச்சு பாக்குறோம்னா அது ஃபீல் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? அது ஜடம் இல்லையே, அனுபவம் தானே. அந்த அனுபவம் தன்னைய மறந்த நிலைன்ற தன்னை அதான் பார்த்தோம். தன்னை மறந்துன்னா என்னன்னா, நான் ஒருத்தர் இருக்கிறேன், நீங்க ஒருத்தர் இருக்கிறீங்க, உங்ககிட்ட எனக்கு இது வேணும், எனக்கு உங்ககிட்ட இது வேணும், அந்த 2 தெரியுது கண்ணுக்குன்னாவே அந்த 2 பேர் தனியா இருக்கும், தனித்தனியா இருக்கிறோம். அத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த குழந்தை அம்மாவை நோக்கி ஓடுதுன்னா அம்மா மட்டுமே குழந்தை மனசுல இருக்கும், குழந்தை மட்டுமே அம்மாவனுடைய மனசுல இருக்கும். அங்க அம்மா தன்னை பற்றி நினைக்க மாட்டாங்க, குழந்தை தன்னை பற்றி நினைக்காது. அங்க லேன் தேன் கிடையாது, கொடுக்கல் வாங்கல் விஷயமே கிடையாது, கொடுக்கல் மட்டுமே, கொடுக்கறது மட்டுமே இருக்கும். அங்க நான் கொடுக்கறவன் ஒருத்தன் இருக்கேன்றது தெரியாது.
ம். இன்னொன்னு அடையிறது மட்டும்தான் தெரியும், சூப்பர். தானா தெரியும். இந்த ரெண்டு விஷயம் இருக்காது, கொடுக்கல் வாங்கல் ரெண்டு விஷயம் இருக்காது, அடையிறது ஒண்ணுதான் அனுபவம் ஆயிட்டு இருக்கும். அதனாலதான் பாபா எனக்கு இது கொடுத்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஒருபோதும், நான் உங்ககிட்ட வாங்குற நிலையில இல்ல, நீங்க தான் அடையிறீங்க. ஆமா, நீங்க கொடுக்கறீங்கன்னாவே வாங்குறதுன்னு தான் அர்த்தம்ன்றார். கடைக்காரங்கிட்ட வந்து நம்ம லட்ச ரூபாய் கோடி ரூபாய் கொடுத்து ஒரு காரை வாங்கிட்டு வந்தா கோடி ரூபாய் கொடுத்தோம்னு சொல்ல மாட்டோம், கார் வாங்கிட்டு வந்தோம் தானே சொல்றோம். அதுதான். சூப்பர் சிஸ்டர். அன்புடைய அடையாளம் என்ன? முழு அன்பு இருக்கிறவர்களுடைய அடையாளம் என்ன? அந்த மனிதனுடைய முக்கியமான லட்சியமாக எது இருக்கும்? நீங்க எல்லாம் பேசுனது வந்து இருக்குது, ஆனாலும் அதை தெளிவுபடுத்துறதுக்காக எப்ப ஒருத்தருக்கு ஒரு மனிதன் மேல அன்பு வருதோ அப்ப வந்து யார் மேல ஒருத்தர் அன்பு வச்சிருக்கிறாரோ அவருடைய முகம் இவருடைய முகத்துல தெரியுமோ. எப்படி சொல்றாரு, அவருடைய முகத்துல வந்து இவங்க முகம் தெரியும். அந்த அதே வெளிச்சம் இவங்களுடைய கண்களில் தெரியும். அவங்களுடைய அந்த மனிதனை பற்றிய அன்பிற்கான வார்த்தைகள் மட்டும்தான் இவங்க வாயில இருந்து வருமா, அவர்களை பற்றியே புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க போல இருக்கு. சோ அவங்களுடைய அன்பின் சித்திரம் இவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் தெரியும். அந்த மனிதன் மட்டும்தான் இவருடைய கண்களில் தெரிவார். ஏன்னா அந்த யார் மேல அன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய சித்திரம் வந்து அவரில் நிரம்பி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்ற. சோ இது வந்து லவ் பண்ணும்போது எங்க திரும்பினாலும் அந்த பொண்ணே இருக்கிற மாதிரி தெரியற மாதிரி சொல்றாரு பாபா. ஒரு ரஜினி பாட்டு கூட வரும், ஹீரோயின் வந்து எங்க திரும்பி பார்த்தாலும் ரஜினியாவே தெரிவாங்க, நீ நடந்தால் நடை அழகுன்ற பாட்டுல. சோ அந்த மாதிரி சொல்றாரு பாபா. அதாவது இப்ப வந்து பாபா சில வாணிகள்ல இதே என்ன சொல்வார்னா, இப்ப எதிரில ஒருத்தர் நிக்கிறாங்க, நாம அவங்க பாக்குறோம்னா அவங்க கண்ணுல நம்ம உருவம் இருக்கும். அந்த கண்ணுக்குள்ள அது ஒரு கேமரா தானே, ஒரு கேமரா தானே. நம்ம உருவம் அந்த கண்ணுல தெரியும், அவங்க கண்ணுல நம்ம உருவம் தெரியும், நம்ம கண்ணுல அவங்க உருவம் தெரியும். இப்போ ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரே குழந்தை, தவம் இருந்து பெற்ற குழந்தையே இல்லாம ஒரு குழந்தை பிறந்து பல வருடங்கள் கழிச்சு அவங்களுடைய மாத வருமானம் இவ்வளவுதான் இருக்கும் குறிப்பிட்டதுன்னு அவங்க வாங்கும் போதே என்ன நினைப்பாங்க, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், டீச்சர் திட்டிகிட்டே இருக்காங்க, குழந்தைக்கு முதல்ல ஃபீஸ் கட்டணும், குழந்தைக்கு இப்போ சமையல் பண்றாங்கன்னா குழந்தைக்கு இது பிடிக்கும், இது செய்யணும். அப்புறம் இப்போ ஒரு வீக்கெண்ட் வருதுன்னா குழந்தைக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போய், அப்ப இவங்களும் என்ஜாய் பண்றாங்கன்னாலும் குழந்தைக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் தான் இவங்க என்ஜாய் பண்றாங்க. ஒரு பண்டிகை வருதுனாலும் குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அப்ப எது வந்தாலும் அந்த குழந்தை பிரதானமா இருக்கும். அவங்க செலவு உழைக்கிறவங்க இவங்களா இருந்தாலும் இதுலதான் இவங்க சந்தோஷமே இருக்கும். பொதுவா ஒருத்தருக்கு என்ன இருக்கும், நாம அழகுபடுத்தி பாக்குறது, நாம உடைய போட்டு பாக்குறது, நாம சாப்பிட்டு திருப்தி அடையிறதுன்றது பொதுவான விஷயம். இல்ல இத சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு சாப்பிடும் போது ஞாபகம் வந்துச்சு. ஒரு 3-4 மணி போல சாப்பிடுறேன். அப்ப நான் பாபாவுக்கு ஊட்டி விடும்போது நான் அப்ப யோசிக்கிறேன், நம்ம எப்பத்துக்கு அவருக்கு ஊட்டி விடுறது, அவருக்கு பசிக்கும் போது தானே நம்ம அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா இந்த அவித்த வாணியில ஃபர்ஸ்ட் வாணியில அவர் அதை கேட்டிருப்பாரு, எனக்கு அந்த லேட்டா வந்திருக்கிறேன்ட்டு. பாபா எப்பயும் நீங்க இந்த டைம் தானே சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு அது வேற மாதிரி போகும். அப்ப குழந்தைக்கு பசிக்கும் போது தானே அம்மா ஊட்டுவாங்க, நம்ம சாப்பிடும் போது குழந்தைக்கு ஊட்டுவோம். அப்ப அதுல இருந்தே அங்க ஸ்டார்ட் ஆகுது நம்ம பாபாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறோமா அப்படிங்கிறது. சொல்லுங்க சிஸ்டர். அப்படி வந்து இப்ப வந்து பொதுவா மனுஷங்களுக்கு என்ன இருக்கும், தனக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்ட திருப்தி ஆவாங்க, தனக்கு பிடிச்சமானது சாப்பிட்டா திருப்தி அடைவாங்க.
கரெக்ட். ஆனா எப்போ ஒரு குழந்தைன்னு வந்துருச்சு, அதுவும் தவமா இருந்த ஒரு குழந்தை வந்ததுன்னா, அந்த குழந்தைக்கு அழகுபடுத்தினாவே பேரண்ட் ரொம்ப குச்சிப்பட்டுக்குவாங்க. அவங்க பழைய கரெக்ட். துணி போட்டுக்குவாங்க. அதனால நம்ம அந்த பணத்துல குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி பாக்குறதுல, குழந்தைக்கு விருப்பமானத அந்த குழந்தை ரசிச்சு சாப்பிடும் போதே அம்மா அவ்வளவு திருப்தி அடைவாங்க. இவங்க எனக்கு பசிக்கலன்னு கூட சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு அந்த வயிறு நிறைஞ்ச மாதிரியும் இருக்கும். அதிலே அப்ப நிறைஞ்சிடுறாங்க. திருப்தின்றது என்ன? அந்த குழந்தை தான் மைய புள்ளியாவே இருக்கும் வாழ்க்கையில. எது நடந்தாலும் அந்த குழந்தையை சுற்றியே நடக்கும் பாருங்க. அந்த மாதிரிதான் இப்ப எங்க போனாலும் அந்த ஒரு யாராவது பார்த்தாலும் குழந்தை மாதிரியே தான் தெரியும் அவங்களுக்கு. யாரோ ஒரு பிள்ளை இருந்தாலும் ஐயோ நம்ம குழந்தை வயசுதான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை ஏதோ தவறு பண்ணா கூட, நம்ம குழந்தைங்க வயசுல ஒரு குழந்தை பண்ணா கூட அது நம்ம பிள்ளை மாதிரி அப்படின்னு வளர்ந்த பிறகு கூட நம்ம பிள்ளையாட்டம் இருக்கா, நம்ம பொண்ணு வயசு இருக்கும் அப்படின்னு அந்த பெற்றோர்களுக்கு அவங்க குழந்தை இல்லைன்னா கூட அந்த குழந்தை நினைவுக்கு வரும், அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண வேண்டி வரும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கைய மொத்தமாவே இந்த குழந்தை ஆக்கிரமிக்கிற மாதிரி அவ்வளவு அன்பு. பாபாவுக்காக தன் வாழ்நாள் கொடுக்கறது, பாபாவுக்காக நேரத்தை கொடுக்கறது, பாபாவுக்காக தன் ஒவ்வொரு பைசாவையும் கொடுக்கறது, பாபாவுக்காகவே வார்த்தைகள், பாபாவுடைய வார்த்தைகள் அல்லது பாபாவை பற்றிய வார்த்தைகள், இதுல சந்தோஷம் அடைவாங்க பாருங்க. இத சொல்லி சந்தோஷப்படுறவங்க தனக்கு கிடைக்கிற கஷ்டம் எனக்கு, காரியம் உன்னுடையதுன்றது பிரம்மா பாபா எப்படி வாழ்ந்தார் அதுல அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். இது சின்ன சின்ன சந்தோஷம் தான். தனக்கு தன் இந்திரியங்களை திருப்திப்படுத்துற சந்தோஷம் சின்னது. ஆனா உண்மையிலேயே பாபாவுக்காக ஒண்ணு செய்யும் போது ஏற்படுற சந்தோஷம் இருக்கு பாருங்க, திருப்தி இருக்கு பாருங்க. ஒரு சேவை கூட பாருங்க, வலியே தெரியாது, டயர்டே தெரியாது. நம்ம நிறைய நேரம் உழைச்சிருப்போம், ஆனா ஒரு குஷி இருக்கும், அதுதான் திருப்தி. அங்க அதே பாருங்க, இல்ல டயர்ட் ஃபீல் ஆகும், என்னால முடியாதுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அன்புன்றது டயர்ட ஃபீல் பண்ண வைக்காதுன்னு பாபா சொல்வார். அதனால மைய புள்ளி நான் என் இதயத்தின் சிம்மாசனம் பாபாவுக்காக, என் கண்ணுல அவர் மட்டுமே நிறைஞ்சிருக்கிறார்னும் போது அங்க தன்னை பற்றி தன் சுகம் துக்கம் விருப்பு வெறுப்பு இதெல்லாமே இருக்காது. அந்த காரியம் நடக்கணும்ன்ற ஒரு எண்ணமே ஓடிக்கிட்டு இருக்கும். பாபா சொல்லுவார், கனவுல கூட அதே ஓடிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு. அதுதான் அன்பின் அடையாளம்ன்ற அர்த்தம். யாராவது நினைவுபடுத்தணும்ன்றது இருக்கும் சிலருக்கு. அப்பெல்லாம் ஒரு சிஸ்டம் இருந்தது. ஒரு பிகே பார்க்கும்போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் சந்திச்சீங்கன்னா ஒரு விரல அப்படி காட்டுவாங்க, அப்படி ஒரு விரல மேல காட்டுவாங்க, ஆட்காட்டி விரல இப்படி காட்டுவாங்க. ஒருத்தர் சந்திக்கும் போது ஓம் சாந்தின்றதோட விரல பாபா நினைவு இருக்கா அப்படின்னு. எப்பவுமே ஒரு பிகே சந்திக்கும் போது அப்படி எல்லாம் இருந்தது, பாபா நினைவு இருக்கான்னு. அப்பன்னா இந்த வாணி பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட்ல மேல ஹெட்லைன்ஸுக்கும் மேல பாபாவின் நினைவு இருக்கிறதான்னு மாதிரி டைப்பிங் இருக்கும். அப்படியெல்லாம் வந்துட்டு இருந்தது. வேற மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஹிந்தியில இருந்து வேற்று மொழி டிரான்ஸ்லேஷன்ல நம்ம பார்த்தோம்னா பாபா நினைவு இருக்கிறதான்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் சந்திக்கும் போது ஓம் சாந்தின்னு சொல்றோம், சாந்தியின் ரூபமா இருக்கணும்ன்ற நினைவுபடுத்திக்கிறது. அந்த மாதிரி பாபாவின் நினைவு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிற அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ நினைவை மறந்து போய் அது யாரோ நினைவுபடுத்துறதோ அல்ல நானே நினைவு கொள்றதோன்றது அன்பின் ரூபம் கிடையாது. இயற்கையா அது பாட்டுக்கு உள்ள நடந்துகிட்டே இருக்கணும். பாபா சொல்றாரு இல்லையா, சுவாசம்ன்றாரு, அஜபா ஜபம் அப்படின்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அஜபா ஜபம்னா என்னன்னா நிறுத்தாத ஒரு ஒலி. இப்போ கோயில்கள்ல பாத்தீங்கன்னா சில கோயில்கள்ல அந்த ஓம்ன்றது வந்துகிட்டே இருக்கும், பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது ஒரு ரெக்கார்டு பிக்ஸ் பண்ணிட்டு திருப்பதியில பார்த்தீங்கன்னா அது அப்படிதான் இருக்கும். நிறைய சிவன் கோயில்ல இருக்கும். ஆமா, கருவறைக்குள் கிட்ட போனோம்னா அந்த ஓம்ன்ற துணி கருவறையில பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மூர்த்தி அந்த சப்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க உட்காந்து. அப்படின்னா அந்த சப்தத்தை எழுப்பி இருப்பாங்க அவங்க புருஷார்த்தம் பண்ணும்போது. அந்த இதயம் நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அவங்க நினைவு சின்னத்துக்கிட்ட கூட அந்த பொறுத்துறாங்க. எல்லா கோயில்லயும் இருக்காது பாருங்க, ஒரு சில கோயில்ல தான். ஆமா, நினைவார்த்தங்கள் எல்லாமே இங்க இருக்கிற இங்க நாம ஒரு 10 நிமிடம் கடந்து போனது நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். இந்த ஒவ்வொரு நொடியுமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்றதான் பாபா திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறாரு நம்ம. கண்டிப்பா. அதனால நினைவின் ரூபம்
பாபாவுடைய நினைவே இருக்குன்னா அந்த தோற்றம் எப்படி இருக்கும், அந்த முகம் எப்படி இருக்கும், அவங்க பார்வை எப்படி இருக்கும், அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், அவங்க பேசினாலும் எவ்வளவு பேசுவாங்க. இப்ப வெளியே வந்து பேசணும். இப்ப வெளியில இருக்கிற ஒரு மனிதர் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏதோ ஒரு டீலிங் இருக்கு, ஏதோ ஒரு விவகாரம் இருக்குன்னாலும் அந்த தேவைக்கு மட்டும் ஏன்னா அவங்களுடைய நினைவு பயணத்துல டிஸ்டர்ப் ஆகி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு. அப்ப இயற்கையாகவே தேவைக்கு பேசுவாங்க, தேவைக்கு வேலை பார்ப்பாங்க இயற்கையாவே. இது கட்டுப்படுத்தணும்னு இல்லை, நேரத்தை வீண் பண்ணக்கூடாது, நானு பிளான் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நம்ம ரொம்ப அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு ஏரோட்ராமே பஸ் பிடிக்கவோ ட்ரெயின் பிடிக்கவோ போறோம், இவ்வளவு நேரம் தான் இருக்கு நம்ம கிட்ட. நம்ம ரொம்ப வேகமா போறோம், வாகனத்திலயோ நடந்தோ போறோம்னா எதிர்படுவாங்க எத்தனையோ பேர் தெரிஞ்சவங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க பையன் என்ன, நாங்க உங்க கண்ணுக்குட்டி நல்லா வளர்ந்துருக்கு, அதெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. சௌக்கியங்களா, சௌக்கியங்க, வர்றங்க, இதை போயிட்டு சொல்லிட்டு அடுத்த முறை பார்ப்போம், சாரி, போயிட்டே இருப்பாங்க. பேசி நடந்துகிட்டே பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா பேசாம இருக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸும் கொடுப்பாங்க. அப்ப வந்து கொஞ்சமா பேசுங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதே கிடையாது. அவங்க பேசுறதே கொஞ்சமா தான் இருக்கு, ஏன்னா அவங்களுடைய லட்சியம் வேற எங்கேயோ இருக்கு. அந்த மாதிரிதான் பாபா நினைவு இருக்கும் போது இந்த உலகத்துல இருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறது தான் அந்த லட்சணம் தெரியும்ன்றார். அந்த கண்கள்ல, முகத்துல, செயல்ல, எல்லாத்துலயுமே அந்த அலௌகிகம் தெரியும் அப்படின்றாரு. இப்போ உதாரணத்துக்கு கூட பாபா சொல்வார், நீங்க தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு பெருக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, உதாரணம் பாபா முரளியில சொல்றது. தொடப்பத்தை எடுத்துட்டு பெருக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ரொம்ப சாதாரணமான ஒரு செயல். ஆனா பாபாவுடைய நினைவுல ஆழ்ந்திருக்கு இதயம்னு போது அந்த பெருக்கிறது தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு ஏதோ ஒரு ராசலீலை மாதிரி ஃபீல் ஆகும். அவங்களுக்கு ஏதோ தெய்வீகமான ஒரு தேவதை இங்க ஏதோ அப்படி வளர்த்திட்டு இருக்கிறாங்களோ, நீங்க பெருக்கிட்டு தான் இருப்பீங்க. அதே வந்து இந்த வேலையை பாக்குறேன்னு வந்து அந்த பரபரப்பு தெரியும், அடிச்சு புடிச்சு வேலை பண்றது, அந்த கர்மத்துல மூழ்கி இருக்கிறவங்க, நினைவுல மூழ்கி இருக்கிறவங்க, ரெண்டு பேரும் கர்மா செய்யறாங்க. கர்மாவுல மூழ்கி இருக்கிறவங்க வந்து அந்த கர்மமே கண்ணாயினார்னு செய்வாங்க, அது செய்யக்கூடாதுன்றார் பாபா. அது கர்ம பந்தன் அப்படின்றார். அந்த நினைவின் பந்தனம் இருக்கு இல்லையா, அது இந்த கர்மா செய்யறன்ற அந்த தெரியவே தெரியாது, ஆனா கர்மா நடக்கும். மற்றவங்களுக்கும் அனுபவம் ஆயிட்டு இருக்கும், ஏஞ்சலிக் ஸ்டேஜ் அனுபவம் ஆயிட்டு இருக்கும் மற்றவங்களுக்கு. இந்த நிலைக்கு குழந்தைகள் வரணும், உங்க கண்கள்ல, அதாவது இந்த தோற்றத்துல, அந்த எப்படி சொல்றது, அந்த நடவடிக்கைகள் எல்லாத்துலயுமே அப்படிதான் இருக்கும். அவங்க பேச்சு கூட அவ்வளவுதான் பேசுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அது சொல்றாரு. இது ஏதோ ஒரு சினிமா பாட்டுல இதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு லைன் பழைய படத்துல பாட்டுல, என்னை நான் காணும் போது உன்னை, அது வேற லைன். சரி, ஓகே. பாபா சொல்றாரு. அது வேற. இப்ப வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நிலை இருக்கணும், ஆனா இப்போதைக்கு அப்பாவுடைய சமஸ்காரத்துக்கும் குழந்தைகளுடைய சமஸ்காரத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனா எப்ப சமமாகறீங்களோ அப்ப உங்களுடைய சமஸ்காரமே தெரியாது, அவரு மட்டும்தான் தெரிவாரு. எல்லாருமே உங்க ஒவ்வொருத்தர்லயும் பாபாவை மட்டுமே பார்ப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரியா இருப்பாங்க. இப்ப ஒவ்வொரு மனிதரும் தனி மனிதர் தானே, ஒவ்வொருத்தருடைய கணக்கும் வேற வேற தானே, ஒவ்வொருத்தருடைய சுபாவமும் வித்தியாசமா இருக்கும் இல்லையா. கோபத்திலேயே பலவிதமான கோபம், கண்டிப்பா மோகத்திலேயே பலவிதமான, ஆண் மோகம் வேற, பெண் மோகம் வேற இருக்கு இல்லையா. இன்னைக்கு 5 விகாரங்களிலும் ஆணுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரூபம் இருக்கும், பெண்களுக்கே இந்த 5 விகாரங்கள் தனிப்பட்டதாக வெளிப்படும். அதனால்தான் ராவணனுக்கு 10 தலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, 5 ஆண் முகங்கள் 5 பெண் முகங்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து அப்போ பெண்கள்லயே 5 விகாரங்கள் இருக்கணும் போது அதுலயும் வித்தியாசங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட. அப்போ பல ரூபங்கள்ல இருக்கும் நம்ம. ஆனா எல்லாருக்கும் ஒரே பாதை, ஒரே உறவு, ஒரே டைரக்ஷன், ஒரே காரியம்னும் போது அந்த ஒரு காரியத்துல எல்லாரும் முழுமையா ஈடுபட்டாங்கன்னா ஒரே மாதிரி இல்ல தெரிவாங்க, வித்தியாசங்களே தெரியாது இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு இப்படி இருக்கணும், என்ன பண்றதுங்க பாபா, என் சம்ஸ்காரமே அப்படி இருக்கணும்,
ம், இன்னொருத்தரை கேட்டா ஏன் சம்ஸ்காரம் அப்படி மாறி போயிருக்கு, நீங்க ம், அந்த ராவணனுடைய சம்ஸ்காரத்தை எந்த சொல்றீங்க? இப்ப ம், பாபாவை ஃபாலோ பண்றீங்க, டீச்சரை ம், ஃபாலோ பண்றீங்க, சத்குருவை ஃபாலோ பண்றீங்கன்னா ம், அதனுடைய பாபாவனுடைய சம்ஸ்காரம் தானே உங்ககிட்ட வந்துடும். இப்ப எல்லா பிராமணர்களுக்குன்னு குழந்தையும் தனி சமஸ்காரம் கிடையாதுன்னு ஆமா, பிரம்மாவோடது எதுவோ அதுதான் உங்களோடது. அதுதான் பிரம்மா ம், அப்படியே ஃபாலோ ஃபாதர் பண்ணாரு. அப்போ ம், நீங்களும் ஃபாலோ ஃபாதர் ஆகுங்க. ம், இப்ப எல்லாரும் பாபா சமன் ஆயிடுவீங்க இல்லையா? ம், அப்போ இந்த உருவத்தின் ம், தோற்றம் வேறையா இருக்கலாம். ம், இப்போ ஒரு மனிதனுக்கும் ஹைட்டு, கலரு, ம், அந்த முக சாயல் வித்தியாசங்கள் எல்லாருக்குமே ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேற வேற இருக்கும். ம், ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய தன்மைன்னு இருக்கு பாருங்க. ம், பார்க்கிற தன்மை, பேசும் தன்மை, ம், செயலாற்றக்கூடிய தன்மையில ம், ஒரு தெய்வீகம் எல்லாருக்கிட்டையுமே தெரியும். அதுதான் ஈஸ்வரிய தன்மை ஒரே மாதிரின்னு அர்த்தம். ம், அதுதான் சக்தி சேனை தயாராகுதுன்னு பாபா வர்ணிப்பார். ம். சூப்பர், சூப்பர். இறுதி ம், நேரம் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லியிருக்க. ம், அதைத்தான் உலகம் வணங்கும். இறுதி நேரத்துல அந்த சக்தியிற்காக ம், வேள்விகள் நடக்கும். ம், அந்த சக்தி பிரார்த்தனை அதிகமாகும். யார் யாரு சிவன் கிட்ட இருந்து சக்தி வாங்கினாங்களோ அவர்களுக்கான கூக்குரல் இருக்கும். அவர்களை நோக்கிய கூக்குரல் இருக்கும் உலகத்துல. ம், அப்போ நீங்க வெளிப்படுவீர்கள். ம், அதை எல்லாரும் அனுபவம் பண்ணுவாங்க. அப்பதான் உங்க எல்லாருடைய முகத்திலும் தந்தை பிரத்யட்சமாவார் ஒரே மாதிரின்னு. ம், அதை நோக்கிதான் கொண்டு போறாரு பாருங்க. ம், இறுதி நேரத்திற்கான தயார் நிலை ரூபத்தை தான் இந்த வாணியில பாபா சொல்லிட்டு இருக்காரு. ம், ஆரம்பத்திலிருந்து இன்றைய வாணி நம்ம பாக்குறது, ம், ஆரம்ப வரியிலிருந்து இந்த வரி வரைக்கும் அந்த இறுதி நேர தயார் நிலைக்கு தான் நம்மள அந்த உருவத்தை சுட்டி காட்டுறாரு. ம். இதுல ஒரு சிஸ்டர் சொன்னது ஞாபகம் வருது. சர்ச்சில போய் பாருங்க பிரதர், எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனா பாபா குழந்தைங்க அப்படியா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இப்ப நம்மை விட அவங்க உயர்ந்த நிலையில இருக்கிற ரேஞ்சில நம்மளுடைய நிலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பாபாவுக்கு ஈக்குவலா ஆகணும். ஆனா இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரி அந்த சர்ச்சில் எல்லாம் போனா அது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இவங்க எப்படி இவ்வளவு உயர்ந்தவர்களா இருக்கிறாங்க. அவங்க பேசுறது இந்த ஜெகோவின் சாட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அன்பா பேசுவாங்க. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஜெகோவா சாட்சிகள் அப்படின்றது ஏறக்குறைய நம்ம ஞானம் மாதிரிதான் வரும். பாபா கிட்ட இருக்கிறோம். அதே மாதிரிதான் கிறிஸ்டியானிட்டி இருந்தாலும் அங்க பிதாவுக்கு கௌரவம் கொடுக்கிற ஒரு விஷயம். அங்க பல கிடையாது. அங்க ட்ரினிட்டி கிடையாது, மேரி கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த மூலம் தந்தை பரம்பிதா யார் இருக்காரு அவர் மட்டுமே ஃபாலோ பண்ணணும். சிலை வணக்கம், உருவ வழிபாடு எதுவுமே கூடாதுன்ற ஒரு விஷயம்தான் யெகோவா விட்னஸ். விட்னஸ்ன்றது அதுதான். அவங்க கொஞ்சம் ஏறக்குறைய இருப்பாங்க. மற்றபடி இப்போ நீங்க சொன்னீங்க இது மட்டும் கிடையாது. இப்போ சர்ச் மட்டும் கிடையாது. இப்போ சன்னியாசிகள் வராங்கன்னா கூட்டம் கூட்டமா போறாங்க. அங்க கூட எல்லாருமே தெளிவா உட்கார்ந்து இருக்காங்க, தெளிவா சந்தோஷமா இருக்காங்க. ஆடல் பாடல் பஜனை எல்லாம் நடக்குது. கண் குளிர பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் சந்தோஷமா எழுந்து ஆடுறாங்க. நிறைய பாக்குறோம் இல்லையா? கண்டிப்பா. அப்போ இந்த சன்னியாசிகள் பின்னாடியும் இருக்காங்க. அங்கேயும் எல்லாருமே மன நிறைவோட தான் இருக்காங்க. ஆனா நாம எதையும் இழந்துட்ட மாதிரியே இருக்கிறோம். பிகாஸ் பாபா இதை இழக்க சொல்றாரு, என்ன இதை விட்டுட சொல்றாரு, ஏதோ கவலையில மூழ்கி இருக்கிற மாதிரியே இருக்கிறோம் நம்ம. அதனாலதான் என்ன நடக்குது, அங்க பாருங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. அவங்க எல்லாம் பாருங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, நீட்டா வராங்க, ஏதோ எல்லாமே நல்ல அலங்காரம் பண்ணிட்டு வந்து உட்காந்து லட்சணமா உட்காந்து கேட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்கன்னா அங்க நீ தூய்மையா இருன்ற அட்வைஸ் சன்னியாசி கொடுக்க மாட்டேன். கிடையாது. காம விகாரத்தை ஜெயிச்சு ஆகணும். எண்ணங்கள்ல கூட நீ நேர்மையா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், நான் கண்காணிக்கிறேன்னு குரு சொல்ல மாட்டார். குரு ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயே பாக்குறாரு, கணக்கு எடுக்கிறார. பரமாத்மா கணக்கு ஒவ்வொரு செகண்ட் அவர்கிட்ட போயிட்டு இருக்கு. இங்க சகலத்தையும் கொடுக்கிறவர் முன்னாடி ரொம்ப நிராகார நிலைக்கு வர வேண்டி இருக்கு. நம்ம பரம தூய்மையாக வேண்டி இருக்கு. கண்டிப்பா. அந்த தூய்மையின் அட்வைஸ் அங்க கிடையாது. எந்த ரிலீஜியன்லயுமே தூய்மை பற்றிய பேச்சே கிடையாது. கணவன் மனைவி அவங்க திருமணம் பண்ணிக்கிறதுல சர்ச்சிலே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சன்னியாசிகள் கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. இப்ப சன்னியாசிகள்ன்றவங்க கணவன் மனைவி இருந்தால் சாதனை பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க கல்யாணத்துக்கு வராங்க.
கரெக்ட். அவங்க அட்வைஸ் பண்ணணும் இல்ல. பாபா எத்தனையோ முரளியில சொல்றாரு இல்லையா, ம். இப்போ எங்க குரு ஆக்னியை மீற மாட்டேன் ம். அப்படின்னு இருக்கிறவங்க, ம். இப்போ குருவை ஃபாலோ பண்றவங்களுக்கு பேரு தான் சிஷ்யன். ம். இப்ப சிஷ்யன் யாருன்னா ஃபாலோயர்னு அர்த்தம். ம். அப்ப குரு என்ன இருக்காரு, ம். இப்ப சிஷ்யன்னா என்ன, அவரையே ஃபாலோ பண்ணாதான். ம். குரு இருக்கிறாரு சன்னியாசியா, சிஷ்யன் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. ம். அவர் காவி துணி போட்டிருக்காரு, இவர் பட்டு துணி ஒரு நாளைக்கு, கதர் துணி ஒரு நாளைக்கு, பாலிஸ்டர் ஒரு நாளைக்கு, நைலான் ஒரு நாளைக்கு போட்டுட்டு இருக்காரு. ம். அவரு ஜடாமுடிய வளர்த்துட்டு இருக்காரு, இவர் வேற மாதிரி இருக்காரு. ம். இவருடைய வாழ்க்கையே வேற. இவருக்கு குழந்தை குட்டி, வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், நிலபுலம் வாங்கணும்னு இருக்காரு. ம். இப்ப சன்னியாசிக்கு அது எதுலயுமே வாழ்க்கை கிடையாது. ம். அப்ப நீ எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற, அவருடைய வாழ்க்கையில எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சிஷ்யன்? ம். அப்ப குரு சிஷ்ய உறவே அங்க இல்லையே. கரெக்ட். ஃபாலோ பண்றது என்ன இருக்கு? அவங்க எப்படி உங்களுக்கு குரு ஆனாங்கன்னு கேட்பாரு பாபா. குரு எப்படி ஆக முடியும்? ம். குருன்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் என்னவா இருக்கிறாரோ அதே மாதிரி நானும் ஆனாதான் அவரை ஃபாலோ பண்ணேன்னு அர்த்தம். ம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுல கூட சொல்லியிருந்தோம், கிறிஸ்துவ பற்றி. ம். என்னை பின்தொடர்பவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வார். ம். ம். அவரை பின்தொடரணும்னா என்ன பண்ணணும்? அவர் எந்த டைரக்ஷன்ல போனாரோ அதே டைரக்ஷன்ல போறவங்க தானே பின்தொடர்றவங்க. கண்டிப்பா. அவர் எந்த வழியில போனாரு, ம். பிதாவை நோக்கியே போனாரு. ம். அப்ப ஃபாலோ பண்றவங்க எல்லாம் பிதாவை நோக்கி தான் போகணும், இவரை நோக்கி ஏன் போறாங்க? கண்டிப்பா. அவர் தன்னை நோக்கியே போயிருந்தா ம். ஃபாலோ பண்றவங்களும் இவரையே நோக்கி போகலாம், ஃபாலோயர்லாம். அவர் தந்தையை முன்ன வச்சாருன்னா இவங்க எல்லாரும் தந்தையை தானே முன்ன வைக்கணும், ம். இவரையே முன்ன வைக்கிறாங்க. அப்ப யாருமே ஃபாலோ பண்ணல. ம். அதனாலதான் சொல்றது, உலகத்துல எல்லாருமே புரிஞ்சுக்காமே இருக்காங்க. ஞானம் பரமாத்மா வந்து கொடுத்தாதான் ம். அது புரியுது. ம். புத்தி வாசலை பாபா திறந்தால்தான் உண்டு. ம். வார்த்தைகள் இருக்கு. ம். அதனால அங்க வந்து லைஃபுக்கான ஒரு கட்டுப்பாடுகள், ம். ஆன்மாவுக்கானது அங்க இன்னும் கிடைக்காததுனால அவங்க சந்தோஷமா ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது யாருக்கும். ம். அவங்க ரிச்சுவல்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு மகாத்மா வந்தாருன்னா அவர் கால தட்டுல வச்சு அதை கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு ம். அவரை வணங்கணும், ம். அவர் சொல்றது கேட்கணும், அவருக்கு காணிக்கை கொடுக்கணும், ஒரு பிரசாதம் கொடுப்பாரு, வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போறதுல என்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு? ம். ரிச்சுவல் ம். சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. கரெக்ட். ஆனா இங்க சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்றது கிடையாது. இவர் எவ்வளவு தூய்மையா இருக்காரு, நான் அவ்வளவு தூய்மை ஆகணும். அவர் எப்படி பார்க்கிறாரு, நான் அப்படி பார்க்கணும். அவர் எதை செய்யறாரு, நான் அதையே செய்யணும்னா ம். என்கிட்ட அதுக்கு விரோதமான அவகுணங்கள் மலிவா இருக்கு. ம். குணங்களே நிறைந்திருக்கிறவரை போல அவகுணங்கள் இருக்கிறவன் காரியம் பண்ணணும்ன்றதுனால சிரமம் ஏற்படுது இங்க. ம். ம். அதனாலதான் இங்க நாம எல்லாம் என்ன பண்றது, நம்ம அப்படி இருக்கோம். ம். ம். அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. ம். அவங்க குரு என்றைக்காவது ம். என்ன போல நீங்களும் அடுத்த வாரத்துக்கு சன்னியாசம் வாங்கணும், நீங்களும் அந்த மாதிரி காவி தரிக்கணும், ம். வீட்டுல இருந்து என்ன மாதிரி நீங்க எல்லாரும் வெளியே, தன்னை போலவே எல்லாரையும் அவர் ஆக சொன்னா ஒருத்தரும் போக மாட்டாங்க. ம். நீங்களும் உலகத்தினுடைய பாவங்களை சுமக்கிறதுக்காக உங்களை பலி கொடுக்கணும், கிறிஸ்து கொடுத்தார் இல்லையா தன்னுடைய உயிரை, ம். நீங்களும் அதே செய்யணும், ஒருத்தரும் சந்தோஷமா அங்க இருக்க மாட்டாங்க. ம். இங்க அப்படி கிடையாது. ம். என்னை நான் பலி கொடுக்க வேண்டி இருக்கு, ம். ஜீத்தேஜி மரண ஆக வேண்டி இருக்கு, ம். நான் வந்து சகல இந்திரியங்களையும் அடக்க வேண்டி இருக்கு, ம். எனக்குள்ள இருக்கிற மாயையை அழிக்க வேண்டி இருக்கு, அடுத்த ஆத்மாவின் மாயையை அழிக்க வேண்டி இருக்கு. நான் எவ்வளவு காரியம் இருக்குங்க பிராக்டிக்கலா. ம். இது ஏதாவது அங்க இருக்கா? அப்ப அவங்கள கொண்டு வந்து நம்மளோட ஒப்பிடவே முடியாது இல்லையா. ம். இருளை கொண்டு வந்து ம். ஒளியோட ஒப்பிடவே முடியாது. ம். சிஸ்டர், சோ உங்க ஒவ்வொருத்தர் மூலமாகவும் பிறருக்கு காட்சி கிடைக்கும். ஆனா அது இப்ப அந்த நிலை உங்ககிட்ட இல்ல. அதனால உங்களை நீங்களே கேளுங்க, அந்த மாதிரி அன்பை நான் வளர்த்துக்கிட்டேன்னா. அன்பை வளர்க்கறது ரொம்ப ஈஸி, ஆனா அன்பின் சொரூபமாகிறது தான் இறுதி நிலை. அதனால உங்களுடைய பேப்பர் ரிசல்ட் கேட்டீங்க, இந்த விஷயம் இன்னும் குறைபாடு உள்ளதாக இருக்குது. ரெண்டாவதாக உங்களுடைய ரிசல்ட்ல நீங்க எழுதுனது சகித்துக் கொள்ளும் சக்தி போதிய அளவு இல்லை. எந்த அளவுக்கு சகித்துக் கொள்ளும் சக்தி அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு சேவையில வெற்றியும் அதிகமாக இருக்கும். ஏன்னா
ஒரு குழுவில் இருக்கணும்னாலே சகித்து கொள்ளும் சக்தி ரொம்ப ரொம்ப அவசியம். சகித்து கொள்ளும் சக்தி விநாச காலத்தின் கடைசி பேப்பருக்கும் ரொம்ப அவசியம். உங்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு சகித்து கொள்ளும் சக்தியுடைய சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால அதை அதிகரிங்க. எப்படி உங்களுக்குள்ள சகித்து கொள்ளும் சக்தியை அதிகரிப்பீங்க? எந்த அளவுக்கு நீங்க பாபாவுக்கு பிரியமானவராக ஆகுறீங்களோ, அல்லது நீங்க யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வைக்கிறீங்களோ, அப்ப அந்த அன்பில் அதிக சக்தி இருக்கும். எப்படி அன்பின் மூலமாக சகித்து கொள்ளும் சக்தியை அதிகப்படுத்துறதுன்றத அனுபவம் பண்ணி இருக்கிறீங்களா? எப்படி அன்பு நம்ம சகித்து கொள்ளும் சக்தியை அதிகப்படுத்திச்சுன்றத உங்க வாழ்க்கையில அனுபவம் பண்ணி இருக்கிறீங்களா? உதாரணத்துக்கு சிஸ்டர் நீங்க சொன்ன அதே உதாரணத்தை பாபா சொல்றாரு, அம்மா மற்றும் குழந்தை உதாரணம். ஒரு குழந்தைக்கு தடை வரும் பொழுது அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை மேல அன்பு இருக்கிறதுனால, அந்த அன்பின் காரணத்தினால எதை வேணும்னாலும் சகிச்சுக்க அந்த தாய்க்கு சக்தி வந்துடுது. அந்த குழந்தைக்காக எதையும் சகிச்சுக்க அவர் தயாரா இருக்கிறார். அந்த நேரத்தில் தன்னுடைய உடலை பற்றியோ சூழ்நிலை பற்றியோ கூட கவலைப்படல. குறிப்பா புதுசா பிறந்த குழந்தை இருந்துச்சுன்னா தாய் தூங்கவே மாட்டான்னுவாங்க நைட் எல்லாம். எதையும் இழக்க அவ தயாரா இருக்கிறா. இது நீங்க போன கிளாஸ்ல சொன்னீங்க இல்லையா இந்த உதாரணம். அதனால அதே மாதிரி நீங்களும் நிரந்தர அன்பு இருந்தால் பிறகு உங்களை நேசிப்பவருக்காக எதையும் சகிச்சுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ இதுல 2 பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு மனைவிக்கு கணவன் மேல ரொம்ப அன்பு இருந்துச்சுன்னா அந்த கணவன் வீட்டார் கொடுக்கிற டார்ச்சர் அந்த மனைவிக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாதான். ஆனா கணவன் கிட்டே அன்பு இல்லாத போதுதான் அவ ஒடிஞ்சு போயிடுறா அப்படின்னுவாங்க. இப்போ இப்போ பாபா கிட்ட வந்திருக்கோம் நம்ம. இப்போ பாபா கிட்ட வரோம் அப்படின்னு சொன்ன, இப்போ ஒரு மனைவி ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா கணவர் ரொம்ப அன்பா இருப்பாரு, கேர்டேக்கரா இருப்பாரு, ஒரு மேட்பார் ஈச்சதரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்னா அந்த அன்பு என்ன பண்ணும்னா, அவங்க அப்பா அம்மா அந்த காலத்து ஆளுங்களா இருக்கலாம், அல்லது சொந்தக்காரங்க வேற இருக்கலாம், இவர் நல்ல படிச்ச பண்புள்ளவரா இருக்கலாம், அவங்க படிக்காதவர்களா இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவர் தாய் தந்தை கூட தான் இருந்தாகணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, கணவனுக்காக அதெல்லாம் சகிச்சுப்பாங்க. இவருடைய அன்புக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்க முடியும், பெண்களால முடியும். மற்றபடி குழந்தைகளுக்காக சகிச்சுக்கிறதுன்றது இருக்கவே செய்யுது, பொதுவான விஷயம். கண்டிப்பா. இப்போ ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க கிராமங்கள்ல, அது பேயா இருந்தாலும் தாயா இருந்ததுன்னா அது கதையே வேற அப்படின்வாங்க. ஆமா, பேயா இருந்தாலும் தன் குழந்தைக்காக தாயின் வரும்போது அது அந்த பேய் குணம் கூட தெரியாது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு தாய் குழந்தைக்கு ஏதாவது நடந்துட்டு அவ பேய மாறிடுவான். கண்டிப்பா. அதுவும் அன்புதான் காரணம். அதனால தனக்குன்ற ஒரு உருவத்தை இழந்துருவாங்க அந்த தாய்மார்கள் குழந்தைக்காக. அதனாலதான் இறைவனுடைய இடத்துல தாய் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு குழந்தை நல்ல சௌகரியமான ஒரு வீட்டுல வளருது, தன் குழந்தை புகுந்த வீட்டுல நல்ல தன் பிறந்த வீடு ஏழ்மையா இருக்கலாம், புகுந்த வீடு நல்ல செல்வ செழிப்பா இருக்கலாம். தன் குழந்தை அந்த இடத்துல வளர்ந்த நல்ல கல்வி கிடைக்கும், குழந்தைக்கு நல்ல சௌகரியங்கள் கிடைக்கும் அங்க. ஆனா இவங்களுக்கு அங்க தொந்தரவுகள் இருக்குன்னாலும் நான் என்னுடைய மான அவமானங்களை பார்த்து குழந்தைய கூட்டிட்டு போயிட்டேன்னா அங்க நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிற வசதி இருக்காது குழந்தைக்கு. ஆனா சுய கௌரவத்தோடு வாழலாம். இவங்களை விட்டுட்டு நான் வெளியேறிட்டேன், நான் சுய கௌரவத்தோடு வாழலாம், செல்ஃப் ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். கணக்கு போடும், மனசு போடும். ஆனா குழந்தையினுடைய வளர்ச்சி பாதிக்கும். இந்த இடத்துல இருந்தா நல்ல ஒரு ரீதியில வளர்க்கப்படும், அந்த குழந்தை வளரும், லக்ஸுரியா குழந்தை இருக்கும், பெரிய பெரிய படிப்பு படிக்கும். அதனாலேயே அந்த தாய் என்ன பண்ணுவாங்க,
அந்த இடத்த விட்டே போக மாட்டாங்க, சகிச்சுப்பாங்க. ஆனா பாபா நமக்கு சொல்ற சகிப்புத்தன்மை அனுபவம் இருக்கா அப்படின்னு பாபா கேக்குறாரு இல்லையா. நாம பலமுறை இதை பார்த்திருக்கோம். தனி கேள்வி பதில் பகுதியில கூட இதுக்கான கேள்வி பதில் பார்த்திருக்கோம். ஆனாலும் சகிப்புத்தன்மை அப்படின்றது பொதுவா நமக்கு இருக்கிற கருத்து என்னன்னா, வேதனைகளை சகிச்சுக்கிறது, வலிகளை சகிச்சுக்கிறது, அவமானங்களை சகிச்சுக்கிறது, தோல்வி நஷ்டங்களை சகிச்சுக்கிறதுன்றது பொதுவா எல்லாருக்கும் இருக்கிற கருத்து. நான் சகிச்சுக்கிறேன், இந்த கஷ்டத்தை சகிச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. ஆனா பாபா சொல்றது என்னன்னா, பெயர் புகழ் தான்மான் அந்த ஒரு கௌரவம் மரியாதை இத முதல்ல சகிச்சுக்கோன்ற, இதையும் சகிச்சுக்கணும். இந்த அவமானங்கள் மட்டும் இல்ல, மானங்களையும் சகிச்சுக்கணும், அதையும் நீ அனுபவிக்க வேண்டாம்ன்ற. பாராட்டுக்கள் வரலாம், அதெல்லாம் நீ எடுத்துக்கவே வேண்டாம்ன்ற. பாபா சில விஷயங்களை சொல்லுவார், ரகசியங்களை சொல்லுவார். எது வந்தாலும் அது என்கிட்ட இன்றைக்கு ஒரு கடையில ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு. அன்றைக்கு வியாபாரமே நடக்காது, யாருமே கஸ்டமர்ஸ் அன்னைக்கு அவ்வளவா வரமாட்டாங்க. மழை பெய்யலாம், வெயில் அடிக்கலாம், நிறைய பேர் வராம இருப்பாங்க. அவருக்கு எந்த கவலையும் இல்லை, உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு நாளைக்கு நிறைய வியாபாரம், ஒரு பண்டிகையா இருக்கும், இப்ப நிறைய பொருட்கள் வாங்க வருவாங்க. அன்னைக்கு அமோகமா வியாபாரம் நடக்கும், பல்லாயிரம் பேர்கள் போயிருப்பாங்கன்னா லட்சக்கணக்கான வசூல் ஆயிருக்கும் முதலாளி. அதனால இவர் சந்தோஷப்படுறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நிறைய வருமானம் வந்துருச்சுன்னு இவர் சந்தோஷப்படுறதும் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு எதுவுமே விற்பனை ஆகல, கடை வாடகை கட்டுறது எப்படின்னு கவலையும் பட மாட்டாரு. ரெண்டுமே அவருக்கு ஒரே மாதிரி தானே இருக்கும். யாராவது கேட்டா கொடுக்க போறோம், கேட்கலாம் உட்கார்ந்து இருக்க போறோம்ன்ற நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு மாத சம்பளம் வந்தே வரும். அவர் அது இல்லைன்னா தான் கவலைப்படுவார். அது முதலாளிக்கு சேர்ந்தது. அந்த மாதிரி இந்த சங்கம் யுகம் டெடிகேட்டடா இருக்கணும் நீங்க பாபாவுக்கு. எது நடந்தாலும் இரவு நேரம் படுக்க போகும்போது இன்றைய நாள் அமிர்த வேளையிலிருந்து இது வரைக்கும் இது நடந்தது, இது நடந்ததுன்னு தனிப்பட்டு விடுபட்டு இருந்து இத்தனையும் நடந்ததை பாபா கிட்ட சொல்லிட்டு நீங்க கடையை பூட்டி சாவிய முதலாளி கிட்ட கொடுத்துட்டு வெற்று கையோட தொழிலாளி வீட்டுக்கு போற மாதிரி தான் பாபா சொல்ற. அன்னைக்கு வருமானம் வந்ததா இல்லையான்ட்டு முதலாளிக்கு தான், எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு இந்த உலகத்திலிருந்து விலகி நிக்கணும். நீங்க கடமையை செய்யணும், பலனை எதிர்பாராது என்றது இதுதான். பலன்றது துர்பலனாகவும் இருக்கும், உயர்ந்த பலனாகவும் கிடைக்கலாம். ரெண்டையுமே சகிக்கணும்ன்றது என்ன, அங்க மனசு படபடுக்கும், அது அனுபவிக்க போராடும். அது ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த அவமானம் மனது அதை அசை போடுறதுக்கு ரொம்ப விரும்பும். அந்த நேரம் விரும்புன்றதை விட அது பழக்கமாயிட்டு இருக்கும். அது கண்டிப்பா அது உடனே அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிடும். இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க ஏன் சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க, இவங்க சொல்லாம இருக்கணும், அது எப்படி என்ன சொன்னாங்க, அப்படி எல்லாம் அது பின்னாடியே போகும். அது பொறுமையா அடக்குன்றாரு பாப்பா. அதே மாதிரிதான் புகழ் கூட. நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்துச்சு பார்த்து எப்படி ஆயிடுச்சு குதிக்கும் மனசு, அதையும் அடக்குன்றாரு. இப்போ சகிக்கணும்னா என்ன அர்த்தம், அந்த மனசுல ஒரு வீரியம் ஏற்படும், அது அந்த வேகமே இல்லாம பொறுமையா அதுதான் சகிக்கிறது. அது இஷ்டத்துக்கு அது போக விடக்கூடாது, ஒரே சமநிலையிலேயே கொண்டு போறதுதான் சகிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். கரெக்ட் சிஸ்டர். ஏன்னா இது இந்த மாதிரி நிறைய நல்லா படிக்கிற பசங்க தான் தற்கொலை பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அந்த பாராட்டுக்கு அடிமையாயிருப்பாங்க. அப்ப ஒரு தோல்வி வரும்போது அந்த பாராட்டை எப்படி அவங்க மைண்டுக்குள்ள பேசிக்கிட்டே இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த தோல்வி திரும்ப 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 பேசும்போது அவங்க டிப்ரெஷனுக்கு போய் சூசைடல் தாட்ஸ் இறந்துடுறாங்க. அது உண்மையில நல்ல விஷயம் கிடையாது. ஆனா சமுதாயம் அதை தான் வளர்க்குது. நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும், வெற்றி வெற்றி நான் பெற்று தேர்வேன்ட்டு அது வேற அர்த்தத்துல வெற்றியை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ 98.5 வந்திருக்கும், 99 வாங்கியிருப்பான், இவன் தான் அது வரலையும் ரேங்க் ஹோல்டரா இருந்திருப்பான் கிளாஸ்ல. ரிசல்ட்ல அவன் 99%, இவன் 98.5 வந்தா இவன் டிப்ரெஷனுக்கு போயிடுவான்.
ஆமா. அது 35ல பாஸ் ஆயிருப்பான். ம், ஆனா அவன் நினைச்சிருப்பான் நான் ஃபெயில் தான் அவன் இந்த வாட்டின்னு. ம், பாஸ் ஆயிருக்குன்னு யாரோ சொன்னா போறோம். பார்டரா அதுதான், பார்டர் தாண்டி அது இல்ல முக்கியம். ம், ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ம், கரெக்ட். அந்த 98.5 பண்ணவன் ம், அந்த சோர்ந்து அந்த போயிருப்பான். வெற்றிக்கு அடிமையா இருப்பாங்க. அந்த போதைக்கு அடிமை. அது ஒரு போதை அது. பயங்கரமா. இப்ப ஆமா. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு பொண்ணு 5வது படிக்கிற பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு வேற ஸ்கூல்ல புது ஸ்கூல்ல சேர்க்கும்போது செகண்ட் ரேங்க் எடுக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனை பார்த்து டிப்ரெஷன் ஆகி அந்த நம்மளுடைய மகள் இப்படி இருக்கிறாளே இதுக்கு காரணம் அந்த பையன் தானுன்ட்டு அந்த பையனுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து சாகடிச்சாங்க அவங்க அம்மா. ஓஹோ. எப்படி எடுத்துட்டு போகுது பாருங்க. இதுதான் போதைக்கு அடிமை. அதே மாதிரி குழந்தைக்கு இருக்கிற பேரண்ட்டுக்கும் இருக்கு பாருங்க. எந்த குழந்தைதான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வரணும்ன்ற அந்த போதை அவங்களுக்கு அந்த குழந்தையோட கஷ்டத்தை இவங்களால தாங்கிக்க முடியாதனால அதுக்காக இன்னொருத்தரை கொலை பண்ணவும் தயாரா இருக்கிறாங்க குழந்தையோட கஷ்டத்தை தீக்கிறதுக்கு. அப்ப பற்றி ஏன் பாபா மகா எதிரின்னு சொல்றாருன்னு தெரியுது. ஆமா. எக்ஸ்ட்ரீம். சோ அந்த அளவுக்கு பலகீனம் ஆயிட்டாங்க எல்லாரும். ஆமா, ஆயிட்டாங்க. சூப்பர் சிஸ்டர். சோ பாபா சொல்றாரு தாய் குழந்தைக்காக எதையும் சகிச்சுக்க தயாரா இருக்கிறா. தன்னுடைய சொந்த உடலை பற்றியோ சூழ்நிலை பற்றியெல்லாம் அவ கவலைப்படுறதே கிடையாது. உங்களுக்கு இதே மாதிரி நிரந்தர அன்பு இருந்துச்சுன்னா உங்களை நேசிப்பவருக்காக அல்லது நீங்க நேசிப்பவருக்காக எதையும் சகிச்சுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. சோ இதுல பாத்தீங்கன்னா பைபிள்ல கூட இயேசு என் நிமித்தம் துக்கங்களை சகிச்சுக்கிறவன் பாக்கியவான்ற அர்த்தத்துல ஏதோ ஒண்ணு சொல்லுவார். அவமானங்களை சகிச்சுக்கிறவனா ஏதோ ஒண்ணு பாக்கியவான் அப்படின்ட்டு வரும். அன்பு இல்லாத காரணத்தினாலதான் சகித்து கொள்ளும் சக்தியும் குறைபாடாக இருக்குது. இதுதான் உங்க எல்லாருடைய பேப்பரின் ரிசல்ட். இப்ப பாபா ஒரு மாசம் கழிச்சு ரிசல்ட்ட பாக்குறேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா இப்ப காஷன் கொடுத்திருக்காரு, ரியலைஸ் பண்ணி இருக்காரு. இப்போ அப்ப அடுத்த ஒரு மாசத்துல உங்க நிலைமை என்ன ஆகுது பாக்கல. அதனாலதான் ஸ்நேகத்துல எல்லாரும் 100% பாஸ். இந்த அன்பை காரிய ரூபத்துல வெளிப்படையா அதை காட்டுறதுலதான் எவ்வளவு. ஏன்னா இவங்களுக்கு மற்றதுலயும் அன்பு இருக்கு. அந்த பழைய சுபாவங்களை செய்துக்கு மனசு தானா ஓடுது பாருங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது பின்னாடி போய் பழகுறதுனால அதை விட முடியாத சூழ்நிலை. அவகிட்ட அன்பு இல்லைன்னு இல்லை, அதை விட தன் சுபாவங்களுக்கு அடிமையா இருக்கிறது தான் பிரச்சனை. வெளி உலகத்துல 3 மாசத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் நடக்குது ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம். இங்க நீங்க அன்பின் சொரூபம் ஆகுறதுக்கான, அதாவது எந்த அளவுக்கு நீங்க அன்பின் சொரூபமா ஆகுறீங்க அப்படிங்கிற ரிசல்ட் ஒரு மாதம் கழித்து பார்க்கப்படும். பயமற்ற தன்மையின் குணம் ரொம்ப முக்கியமான தெய்வீக குணம். அது பேப்பர்ல சேர்க்கல இதுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்க்கும்பொழுது. ஆனால் அதிலும் ரொம்ப குறை இருக்குது, பயமற்ற தன்மையிலும். ஒரு மாதத்திற்குள்ள இந்த பயமற்ற தன்மையையும் நீங்க உங்களுக்குள்ள முழுமையா தாரணை பண்ணுங்க. எப்படி பயமற்ற தன்மை வரும்? அதற்கான முக்கிய வழி என்ன, முக்கிய யுக்தி என்ன? நிராகார நிலையாக இருப்பதுதான். நீங்க எந்த அளவுக்கு நிராகார நிலையில் நிலைச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பயமற்ற தன்மையில இருப்பீங்க. எப்ப நீங்க உடல்ல இருக்கிறீங்களோ அப்பதான் பயமே இருக்குதுன்றார் பாபா. உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு மாசத்துக்கான சார்ட்டை கொடுத்துட்டார். எப்ப குமாரிகளுக்கான ட்ரைனிங் கிளாஸ் முடியுதோ அப்ப சகித்து கொள்ளும் சக்தியும் பயமற்ற தன்மையின் சக்தியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட கேட்கப்படும். அதே மாதிரி நம்பிக்கை, எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அதையும் கேட்கப்படும். இந்த 3 விஷயத்தை பற்றி உங்களுக்கு பேப்பர் கொடுக்கப்படும்.
அப்படின்னு பாபா சொல்றாரு. இந்த பேப்பர்னா எழுதுற பேப்பரா இல்ல டெஸ்ட் பேப்பர் வரும்னு அர்த்தத்துல சொல்றாரு சிஸ்டர்? சிச்சுவேஷன். ஓ, இதுல வந்து ஏன் இந்த விஷயத்த பாபா சொல்றாரு அப்படின்னா பிராக்டிக்கலா உணர்த்துறாரு குழந்தைங்களுக்கு. ஓ, பிரம்மா பாபா வந்து அவங்களுக்கு சகலமும் ஒரு சப்போர்ட்டா இருந்தார் சாகாரத்துல. சிஸ்டர், இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே அந்த சர்ச்சில் வந்து அன்பா இருக்கிறாங்க, அதோட இதை கம்பேர் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வராதுன்றதுதான் காரணமா? டெஸ்ட் பேப்பர் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரியே தெரியலையே. அதாவது தூய்மைக்காக அடிச்சுக்கிறது அது வேற விஷயம். ஜெனரலா சொல்றேன். யார் சொன்னாங்க? இல்ல, அடிச்சுக்காம தான் இத்தனை பிரிவுகள் இருக்கா? இல்ல, அந்த அளவுக்கு போகல. ஜஸ்ட் ஒரு சபைக்குள்ள சொல்றேன். ஒரு சபையிலும் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அந்த பொசிஷன்ல இருக்கும். அது ரெகுலரா போறவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, கண்டிப்பா இருக்கவே செய்யும். முன்னுரிமை பற்றி இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பா இருந்தே இருக்கும். இங்க வந்து பாபா ஏன் சொல்றாருன்னா, இந்த இப்போ டெஸ்ட் பேப்பர் கொடுக்கப்படும் பாபா சொல்றாருன்னா அதுக்கான சிச்சுவேஷன் வரப்போகுதுன்னா. ஸ்கூல் காலேஜ்ல கூட பாத்தீங்கன்னா, ஸ்கூல் பொதுவா 3 மாதங்களுக்கு ஒரு காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை அப்படிலாம் வரும். அப்புறம் மந்த்லி டெஸ்ட் எல்லாம் வரும். அது வருஷத்துக்கு 4 பகுதியை பிரிச்சு அதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது அந்த போர்ஷன்ல இவங்க எவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்காங்க, அது மட்டும் ஃபுல் கிடையாது, அந்த ஒரு போர்ஷன் அது கேள்வி கேட்கப்படும். இல்லைன்னா திருத்தி அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து ஏதோ ஒரு பண்ண வேண்டி இருக்கும். இப்ப வந்து பிரம்மா பாபா வந்து அவ்வியக்தம் ஆயிட்டாருன்ன உடனே எல்லாருமே இந்த வேறு பிடுங்கின மரம் மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாருமே வேறு பிடுங்கிட்டு வந்து இலைகள் எல்லாம் உலர்ந்துரும் பாருங்க, ஈரத்தன்மையை இழந்துரும். இதுக்கு காரணம் வெளிரி போயிடுறாங்க, பயத்துல வெளிரி போவாங்க. அந்த சப்போர்ட் இல்லாம போயிடுச்சு. அடுத்து என்னன்றது புரியல. ஏன்னு சொன்னா இங்க நடத்துபவர், நடக்க வைக்கிறவர் பிரம்மா பாபா கிடையாது, பரமாத்மா தான் அவரையே நடத்திக்கிட்டு இருந்தார். அப்ப அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், நமக்கும் தெரியும். அந்த காலத்துல இருந்து கடைசியில வர்றவங்க எல்லாரும் தெரியும்னாலும் புத்தியில இருக்கிற விஷயம் வேற, மனசுல இருக்கிற விஷயம் வேற. இப்போ சில நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சிலர் வந்து ரொம்ப வருத்தமா இருப்பாங்க, நாம ஏதோ பாபாவனுடைய விஷயம் சொல்றோம்னா நம்ம புத்தி அதை ஏத்துக்கும், மனசு அதை ஏத்துக்காது. ஒரு வீட்டுல ஒரு இறப்பு ஏற்பட்டது அப்படின்னா அது புத்தியில வந்து எதுவும் நிரந்தரம் இல்ல, ஆத்மா அழியாதது, இந்த நாடகத்துல மாற்றம் ஒன்றே மாறாதது, நேற்று இருப்போர் இன்று இல்லை, இன்று இருப்போர் நாளை இல்லை, இதெல்லாமே நமக்கு உலகத்திலையும் கேட்டோம், இங்கேயும் கேட்டோம். சோ அந்த தத்துவத்தை, அந்த சத்தியத்தை புத்தி ஒத்துக்குது. ஆனா மனசு அவங்க கூட இருந்து ஆகணும்னு ஏங்கு. அப்ப மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த 2 அங்கங்களிலும் நடக்கிற போராட்டம் தான் குழப்பம் ஏற்படுது, கவலை ஏற்படுது. ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா அங்க நிம்மதி இருக்கும், சாந்தி இருக்கும். அங்கதான் பயம்ன்றது வருது. இப்போ பிரம்மா பாபா போய் இல்ல அப்படின்னும் போது அவர் அவ்வியக்தமா கூட இருக்கிறேன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு சப்போர்ட்டை இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அங்க பயம் வரும், அடுத்து என்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது. அதுவும் இல்லாம யஜ்ஞ வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெக்ரி பார்ட் எல்லாம் வந்தது, உணவு தட்டுப்பாடு இருந்தது, அவங்க வாழ்க்கை வந்து எளிமையா இருக்க வேண்டிய நோய் வந்தது. அந்த காலத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் என்ன ஆகும், இப்பவே எப்படி இருக்கு, இன்னும் போக போக என்ன ஆகும், அந்த பயம் எல்லாம் இருந்தது. ஆனா நிர்பயம்ன்றது இருந்தவங்க தானே இறுதி வரைக்கும், இன்னும் கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க. இப்போ மகாரதிகள் பார்த்தீங்கன்னா பாபா அவ்வியக்தமாகிறவர்களே இருந்திருக்காங்க. அதுக்கு முன்ன எத்தனை பேர் விட்டுட்டு போனாங்க. எதனால போனாங்க? அந்த சூழ்நிலையின் பயம். நம்ம இங்கேயே இருந்தோம்னா நம்ம வீட்டு வந்து வசதியா இருக்கு, நம்ம அதை விட்டுட்டு இங்க வந்துட்டோம், அங்க போனா நம்ம வந்து நிர்பயமா இருக்கலாம், இங்க வந்து பயமா இருக்கு தொடர்றது. இந்த பயங்கள் பலவிதம். ஆனா நிராகாரனுடைய பரமாத்மா கூட இருக்கிறாருன்னும் போது நாம சரீரத்தை விட்டுட்டாலும் என் கூட தான் இருப்பேன்றார். வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீ வேற உடலை எடுக்க வேண்டி நேர்ந்தால் பாபா என்ன சொல்றாரு, இந்த சங்கம் யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற குழந்தை நாடகப்படி
இந்த சரீரத்தை விடணும்ன்ற ஒரு கணக்கு இருக்கும்போது அடுத்த பிறவிக்கு அவங்க அடுத்த பிறவின்னா பிராமணனாகத்தான் இருக்கும். ம், இந்த வர்ணம் பிராமணனா தான் இருக்கும். ம், அந்த உடலை எடுத்தாலும் ம், அந்த உடல்ல இருக்கும் போதும் அங்க வந்து செக்யூரிட்டி கொடுக்கிறவர் பாபா தான். ம். பாபா சொல்வார், நல்ல உ- இப்போ இருக்கிற நிலையை விட இன்னும் உயர்ந்த இடத்துலதான் அவங்கள கொண்டு போய் வைப்பேன்ற. சூப்பர் சூப்பர். ம், அடுத்த பிறவி கூட அவங்க ம். கொஞ்சம் தான் படிச்சிருப்பாங்கன்னு வைங்க, ம், கொஞ்சம் தான் படிச்சிருப்பாங்க, ம், கொஞ்சம் தான் முயற்சி பண்ணியிருப்பாங்க, ம், நம்பிக்கை வந்திருக்கும். ம், சரீரம் விட்டுட்டாங்க டிராமா படி. ம், ஆனா இங்க எப்படி இருந்தாங்க, ஏழ்மையில இருந்திருப்பாங்க, வறுமையில இருந்திருப்பாங்க, ம், போராடிட்டு இருப்பாங்க. அந்த நிலை இல்லாத இடத்துல கொண்டு போய் வைப்பாரு பாபா. ம், இப்போ ஆரோக்கியம் இல்லாம இருப்பாங்க, ஆரோக்கியமான ஒரு இடத்துல வைப்பார். நல்ல மனிதர்கள் பக்திமான்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் தான் வைப்பார். ம், பணக்காரர்கள் வீட்டுலதான் கொண்டு போய் வைப்பார். ம், ஆன்மீக நாட்டம் இருக்கிறவங்க கிட்டதான் கொண்டு போய் உட்கார வைப்பார். ம், அதனால ஏறுமுகம்தான்றார் பாபா. ம், பாபாவுக்கு எப்ப குழந்தை ஆயிட்டீங்க, இங்க இருந்தாலும் சரி, இங்க இல்லாம இன்னொரு பக்கம் போனாலும் சரி, ம், வீட்டுக்கு கூட்டிட்டு போறவரையும் உங்க பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய கடமை ம், எனக்கு இருந்தே இருக்கு. ஏன்னா நான் என் குழந்தையான பிறகு உன்னை கைவிட மாட்டேன்றாப்பா. ம், அப்ப பயம் எங்கிருந்து வருது? ம், இருந்தாலும் பயம் கிடையாது, இறந்தாலும் பயம் கிடையாது. ம். சாக்கார ஆதாரத்தை புடிச்சுக்கிட்டோம்னா பயம் வந்தே வரும். கண்டிப்பா. சாக்கார ம், பொருள், பணம், ம், இந்த ஆதாரத்துல கூட இருப்பாங்க. எங்களுக்கு என்னங்க பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, வீடுகள் இருக்கு, வாடகை வருது, ஏதோ ஒண்ணு ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்கும். ம், அந்த தைரியத்துல இருந்தாலும் அது போயிடும், அந்த ஆதாரம் கூட வச்சுக்காதீங்கன்னு பாபா சொல்றாரு. ம். ஆஜ் கரோட் பத்தி கல் ரோட் பத்தின்னு வரு பாபா. இன்றைக்கு கோடீஸ்வரர், ம், நாளைக்கு தெருக்கோடியில இருப்பீங்க, ம், நடக்கும். ம், அப்போ பயம் வருமா இல்லையா? ம். அப்பவும் நிர்பயம் தான். ஏன்னா என்னுடைய செக்யூர் வந்து பாபா கிட்டதான் இருக்குன்ற அந்த நிராகாரத்துல இருக்கக்கூடிய ம், ஒரு நிர்பயன்னு பாபாவுக்கு பேர் இருக்கு இல்லையா? ம், இப்போ வந்து குருநானக் கூட சொல்லுவார் இல்லையா, ம், நிர்பய் அப்படின்னு மகிமைப்படுத்துவார் பரமாத்மாவாரு. ம், அவருடைய குழந்தையிலையும் அப்படித்தானே இருக்கணும் ம், அப்படின்றாரு. ம். சூப்பர் சிஸ்டர். நம்ம அடுத்த வகுப்புல கண்டினியூ பண்ணுவோங்களா? சரி, ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி பாபா. தேங்க்யூ. தேங்க்யூ.